கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு வேண்டுவதாக प्रभु यीशु मसीह का नाम को महिमा हो। இப்பொழுது நாம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். अभी जो प्रकाशित वाक्य 8वां अध्याय पहला वचन को पढ़ने எழுந்து நின்று நாம் அவருடைய வார்த்தையை வாசிப்போம். अपन खड़े होके वो वचन को पढ़ेगा। அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. हिंदी में कोई है क्या? रेवलेशन 8:1 ரெண்டு மைக் கொடுடா. மைக் எங்க வச்சிட்டு? कोई हिंदी में पढ़ेगा तो अच्छा रहेगा. हिंदी बाइबल எங்க வச்சிட்டாங்க? உங்க பைபிள் அங்க. हिंदी क्या बाइबल உங்க பையன்கிட்ட இருந்தாங்க பொண்ணு. एक ही वचन है. मोबाइल से निकालो, नहीं तो सब मोबाइल से भी निकाल सकते। प्रेज लॉर्ड. अरे इनका वाइफ और जब उसने 7वीं मोहर खोली तो स्वर्ग में आधे घंटे तक सन्नाटा छा गया। சொல்லுங்க. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். आंख बंद करके प्रार्थना करेगा। அன்பின் பரலோக பிதாவே, मेरा प्यारी स्वर्गीय पिता, எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, मेरे प्रभु परमेश्वर यीशु मसीह, உம்மை துதிக்கு போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். आपको स्तुति आपका नाम को महिमा दे के प्रार्थना करता हूँ। உமது நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். आपका नाम सबसे श्रेष्ठ नाम है। உம்முடைய நாமத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி பணிந்து ஒப்பு கொடுக்கிறோம். आपका नाम का सामने हम लोग जो नम्रता आपको प्रणाम करता है। எங்களுக்கு கிருபையாக ஆசீர்வதித்து கொடுத்தீர். सुबह का समय को पिता परमेश्वर आप आशीष करके दिया था। இரண்டாவது பகுதியிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. ये दूसरा भाग को भी परमेश्वर आप आशीष करके देगा। பேசுகிறவர் நீங்கள் அல்ல, जो बातें करने वाला तुम नहीं है, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்று சொல்லி இருக்கிறீர். पवित्र आत्मा तुझसे बातें करेगा करके बताया है। ஒரு வார்த்தையின்படி இப்பொழுது பேசக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்துக்கு நீர் பேசுவீராக. आपका वचन के अनुसार जो बोलने वाला हमको प्रभु आप अभिषेक करके इस्तेमाल करने के लिए प्रार्थना करता உமது हूँ। வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. जो आपका वचन को सुनने वाले हर एक भाई बहन लोग को आप आशीष कीजिए। வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. आए हुए हर एक सेवक लोग को भी प्रभु आप आशीष कीजिए। விசேஷமாக பாஸ்டர் சிண்டே அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கின்றோம். विशेष करके पास्टर सिंधे को आप आशीष कीजिए। அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. हर एक भाई लोग को भी आप आशीष कीजिए। விசேஷமாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். आपका वचन को हमें आशीष करके दीजिए। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना करता हूँ। ஆமென். आमीन आमीन। अब बैठिए, நம்ம உட்காரலாம். बैठ जाएंगे। காலை தியானித்த அதே வசனம் தான், सुबह जो ध्यान किया है वही वचन है, ஆனால் நாம் அதை முற்று பெற முடியவில்லை. लेकिन उसको पूरा तरीका से खत्म नहीं किया था। ஆகையால் தொடர்ந்து நாம் காலை விட்ட பகுதியிலிருந்தே நாம் செல்வோம். अभी लगातार जो था उसी से स्टार्ट करेगा। தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து அநேக காரியங்களை நான் வாசித்து காண்பித்தேன். அதை குறித்து நாம் காலையில் தியானித்தோம். उसके बारे में सुबह अपन देखा था। இந்த செய்தியானது ये जो संदेश जो है, இயேசு கிறிஸ்து லூக்கா 17:26 முதல் 30 வசனங்களின்படி, जो यीशु मसीह लूका 17 अध्याय 26 முதல் 30 26 से लेके 30 तक वचन है। அந்த வசனத்தின்படி இந்த நாட்களில் அது நிறைவேற வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். उस वचन के अनुसार इस दिनों में भी वो पूरा होना है। அதே சம்பவம் மீண்டும் நடக்கும் என்று சொல்கிறார். वैसा ही सेम कार्य वापस होएगा करके बोल रहा है। ஆகையால் அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார் என்று சொன்னதையும் நாம் காலையில் வாசித்தோம். वैसा ही वो शक्तिशाली दूध उतर के आया करके उसने बताया। அவள் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொன்னது போலவே, जैसे दुल्हन को लेने के लिए यीशु मसीह आ रहा है, அந்த 7 முத்திரைகளை உடைத்து वो 7 मोर को तोड़ के 7 இடிமுழக்கங்களின் ரகசியங்களை वो 7 गड़गड़ा का आवाज को
மணவாட்டிக்கு அதாவது யோவானுக்கு கொடுத்தது அது மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. देखो जॉन को जो रेवलेशन दिया था वो दुल्हन का ईसा है. அந்த 7 இடிமுழக்கங்கள் என்பதை மணவாட்டி புசிக்க வேண்டியதாக இருக்கிறது. देखो ये 7 जो दुल्हन के लिए दिया हुआ वो मैसेज को दुल्हन भोजन करना चाहिए. அந்த செய்தியானது மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கேற்ற விசுவாசத்தை கொண்டு வரும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். देखो वो संदेश जो है वो दुल्हन को मजबूत करके उठा लेने में मदद करेगा करके भविष्यवक्ता बोलता है. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய விசுவாசம் இந்த 7 இடிமுழக்கங்களில் தான் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ये स्वर्गवारण होने का मैसेज जो है ये 7 गड़गड़ा के अंदर है करके भविष्यवक्ता बोलता है. ஏனென்றால் 7 இடிமுழக்கங்களின் செய்தியானது பலமுள்ள தூதனுடைய செய்தி. क्योंकि वो 7 गड़गड़ा का जो मैसेज जो है वो शक्तिशाली दूत का मैसेज है. தன்னுடைய மணவாட்டியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கு. अपना दुल्हन को तैयार करने वाला एक मैसेज है. இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் ये पहला तेसलोनिकैयर चौथा अध्याय 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 16वां वचन को पढ़ेगा. 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 17 16 மாத்திரம் வாசித்தா கூட போதும் என்று पहला நினைக்கிறேன். तेसलोनिकैयर 4 इधर 16 13 से लेके 16 तक. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரி, 16வது வசனம் மட்டுமே நமக்கு போதுமானது. 16वां वचन अपने लिए काफी है. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், देखो प्रभु खुद जो दुधार के साथ the Lord himself descend என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. इंग्लिश में ऐसा कुछ बोला है. the கர்த்தர் தாமே இறங்கி வந்து, देखो प्रभु खुद उतर के आके செய்யக்கூடிய ஊழியங்கள், जो करने वाला सेवा, அந்த 3 காரியம் ஆரவாரம், वो 3 कार्य जो दुधारी, பிரதான தூதனுடைய சத்தம், जो दूध का जो मैसेज आवाज, தேவ எக்காலம், जो परमेश्वर का, இந்த 3ஐயும் அவரே இறங்கி வந்து செய்கிறார். ये 3 कार्य को खुद वो उतर के आके बताता है. 3 ஊழியங்கள் அங்கு இருக்கிறது. 3 सेवा वहाँ पे बाकी है. அவருடைய 2ஆம் வருகையின் போது जैसा उनका दूसरा आगमन में நீதியை சரிக்கட்டும் நாட்கள் என்று ஏசாயா 61 நாம் வாசித்தோம். न्याय का जो न्याय करने के लिए करके यशायाह में अपन पढ़ा था. ஒரு வெள்ளை டோப்பாவை அணிந்திருக்கிறது போல, ஒரு நீதிபதி அணிந்திருக்கிறது போல அவர் வெண்மையான தலைமையை கொண்டவராக இறங்கி வந்தார் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. देखो जैसे जज लोग अपने सर पे सफेद बाल पहनता है, उसी तरह यीशु मसीह भी बादल के द्वारा ऐसा पहन के दिखाई दिया है. தீர்க்கதரிசி அதை கூறும் பொழுது கிறிஸ்து இறங்கி उसके வந்தார், बारे में बोलने का समय पे கிறிஸ்து இறங்கி வந்தார் என்றும், मसीह उतर के आया करके, பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார் என்றும், शक्तिशाली दूध आया அவர் करके, மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார் என்றும் वो मनुष्य का पुत्र करके प्रकट किया करके, அதை நமக்கு விளக்கி கொடுக்கிறார். वो अपन को रिवील करके दिया है. இந்த படத்தை பார்க்கும் பொழுது, இந்த போட்டோவை பார்க்கும் பொழுது, इस तस्वीर को देखते समय அது தத்ரூபமாக புகைப்படம் எடுக்கப்பட்டது. वो ऐसा ही तस्वीर निकाला गया அது था. கிறிஸ்துவின் தலையை போல இருக்கிறதை நீங்கள் காணலாம். उसमें मसीह का शकल के जैसा दिखाई देता. பாருங்கள், அதை கூர்ந்து கவனிப்பீர்களானால், अगर उसके ऊपर ध्यान से देखेगा तो அவருடைய கண்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். उनके आंखें वहाँ पे है, देख सकता है. அதோ அவருடைய மூக்கு, வாய் போன்றவைகள் இருக்கிறதை நான் பார்க்கலாம். उनका नाक मुंह भी दिखना जैसा दिखता है. இந்த படத்தில் அல்ல,
ये जो तस्वीर में नहीं है, இது எத்தனையோ பிரிண்ட் போடப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. ये कितना प्रिंटिंग करके बदल गया है, ஒரிஜினல் உள்ள அந்த படத்தை தான் அவர் சொல்லுகிறார். लेकिन ओरिजिनल जो कॉपी है उसके बारे में वो बोलता है. ஆனா கடைசி கால தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கிற அநேகர் लेकिन आखिरी का काल का संदेश में रहने वाले இந்த படத்திலே இந்த ஒரிஜினலான மேகஸ்தம்பத்துக்குள்ளாக ये ओरिजिनल में जो बादल के द्वारा அங்கு ஆஃப்மன் வரைந்த அந்த ஓவியத்தை அந்த புகைப்படத்தை உள்ளே கிராபிக்ஸ் செய்து அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். जो ऑफमैन ने ड्राइंग किया है उस तस्वीर को वहां पे रख के इस्तेमाल करता है. ஆனா தீர்க்கதரிசி ஒரு காலம் அதை எப்படி செய்யவில்லை. लेकिन भविष्यवक्ता कभी वैसा नहीं दिखाई दिया. இந்த மேகஸ்தந்தை சம்பத்தை தனியாக வைத்திருந்தார். ये जो बादल को अलग से उसने रखा था, அந்த ஹாஃப்மன் வரைந்த ஓவியத்தை தனியாக வைத்திருந்தார். वो ऑफमैन जो ड्राइंग किया था उसको अलग रखा था. அவர் என்றையும் இணைக்கவில்லை. वो दोनों को वो ज्वाइंट नहीं किया था. இன்றைக்கு அநேகர் அதை இணைத்து बहुत सारे लोग उसको ज्वाइंट करके ஸ்டிக்கர் கூட ரெடி பண்ணி அவர்களுடைய வீடுகள் கதவுகளில் ஒட்டி இருக்கிறார்கள். जो स्टिकर तैयार करके दरवाजा में चिपा है. அதை நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல பேசி கொண்டிருந்தேன். कुछ साल के पहले कोयम्बटूर में मैं एक मीटिंग में बातें कर रहा था. ஒரு வீட்டிற்கு நான் சென்ற பொழுது एक घर में जाने का समय அந்த ஆஃப்மன் படம் வரைந்த ஓவியத்தோடு ஸ்டிக்கர் ஒரு கதவுல ஒட்டப்பட்டிருந்தது. वो ऑफमैन का ड्राइंग का स्टिकर वहां पे छिपा हुआ था. அந்த மாலை மீட்டிங்ல நான் பேசும் பொழுது ये शाम के समय पे मैं बोलने का समय தீர்க்கதரிசி சொன்னதையும் செய்ததையும் மிஞ்சி நாம் போய்விடக் கூடாது. देखो भविष्यवक्ता जो बोला है उससे ज्यादा अपन नहीं जाना चाहिए. தீர்க்கதரிசி மேகஸ்தம்பத்தை தனியாக வைத்திருந்தார். देखो भविष्यवक्ता ये बादल को अलग से रखा था. ஆஃப்மன் ஓவியர் வரைந்த அந்த படத்தை தனியாக வைத்திருந்தார். ऑफमैन का ड्राइंग को वो अलग से रखा हुआ था. ஒரு காலம் அவர் அதை இணைக்கவே இல்லை. कभी भी उसको ज्वाइंट करके उसने नहीं रखा. அப்பொழுது அது ஒரிஜினலையும் ஒரு ஓவியர் வரைந்த அந்த டூப்ளிகேட்டையும் நாம ஒன்றாக இணைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று எடுத்து சொன்ன பொழுது देखो ये ओरिजिनल और वो ड्राइंग को ज्वाइंट करना कितना बड़ी गलती அநேக है. ஊழியர்களும் விசுவாசிகளும் அதை புரிந்து கொண்டு बहुत सारा विश्वासी और सेवक लोग समझ के அவர்கள் வீடுகளிலும் சபையிலும் வைத்திருந்த அந்த ஸ்டிக்கர் எல்லாம் கிழித்து போட்டார்கள். अपने घर के छिपा हुआ वो स्टिकर को निकालने लगा. கிழிக்க முடியாத அளவுக்கு வேறு வசனத்தை அதன் மேல் ஒட்டினார்கள். वो उनके ऊपर वचन को भी छिपा दिया है. ஏனென்றால் நாம் வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். क्योंकि अपन वचन को पालन करने वाला है. ஆனா தீர்க்கதரிசி அதை சொல்லும் பொழுது भविष्यवक्ता उसको बताने का என் है. தகப்பனாருக்காக அவருடைய ரட்சிப்புக்காக அழுது நான் ஜெபித்த அந்த சமயத்திலே मेरा पिताजी के लिए उनका उद्धार के लिए मैं रो के प्रार्थना किया था. அந்த வயல்வெளி போன்ற இடத்துல वो जो खेती के जगह पे அங்கு ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்த பக்கவாட்டில் நின்று கொண்டதை பார்த்தேன். वहां पे एक व्यक्ति खड़ा हुआ दिखाई दिया. எனக்கு அது யார் என்றே புரியவில்லை. मुझे वो कौन आए करके नहीं पहचाना. நான் உருமி பார்த்தேன். मैं ऐसा करके आवाज दिया. ஆனால் அவர் திரும்பி பார்க்கவில்லை. பக்கவாட்டிலே பார்த்து கொண்டிருந்தது. वो मोड़ के नहीं देखा, ऐसा एक साइड में खड़ा हुआ था. ஒருவேளை இயேசுவாகத்தான் இருக்கலாம். वो यीशु हो सकता है करके सोच के இயேசுவே वो जीसस करके मैं இயேசுவே என்று அழைத்தேன். वो यीशु करके पुकारा. அவர் திரும்பி பார்த்தார். सडनली वो फिर के देखने लगा. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். उतना ही मुझे मालूम पड़ा. நான் மயங்கி விழுந்து விட்டேன். मैं जो ऐसा बेहोश हो गया. அதனால ஆஃப்மன் வரைந்த அந்த ஓவியமானது जो ऑफमैन ने ड्राइंग किया हुआ இயேசு तस्वीर எனக்கு காட்சி அளித்தது எப்படியோ அது போன்றதா ஒரு அமைப்பாக இருக்கிறபடினால் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். मैं जो यीशु मसीह को दर्शन किया उसके बराबरी है करके उसको मैं मानता हूँ. கிட்டத்தட்ட என்னுடைய தரிசனத்துக்கும் ஆஃப்மன் ஓவியர் வரைந்த அந்த படத்திற்கும் ஒத்திருக்கிறது என்று சொன்னார். देखो मेरा दर्शन और वो जो इनका ड्राइंग लगभग थोड़ा सही लगता है. ஆனா தீர்க்கதரிசி சொன்ன இன்னொரு வார்த்தை கவனிக்க வேண்டும். लेकिन भविष्यवक्ता ने और एक कार्य को बोला है. இயேசு கிறிஸ்துவை यीशु मसीह को எந்த ஓவியராலும் வரையவே முடியாது என்று கூறிவிட்டார். कौन सा भी ड्राइंग मैन को तस्वीर नहीं बना सकता. அதனால தான் நான் வரைந்த படத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. इसीलिए जो ड्राइंग को मैं सम्मान नहीं देता हूँ. இன்றைக்கு என்ன அப்படின்னா आज क्या बोलेगा तो கடைசி கால தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறேன் என்பதின் அடையாளம் आखिरी संदेशकार को विश्वास करता है करके அந்த ஆஃப்மன் படத்தை நாம் வைத்திருந்தால் அதுதான் அடையாளம் என்று நினைக்கிறார்கள். वो घर में वो फोटो रहेगा तो ही वही निशान करके सोचता है. அதுவல்ல, वो नहीं है. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், भविष्यवक्ता बोलता है இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் देखो इस घड़ी का संदेश के ऊपर आपका विश्वास होएगा तो அதுதான் நீங்கள் மணவாட்டி என்பதை ரூபகாரப்படுத்துகிறது என்று சொன்னார். वही आप दुल्हन करके प्रकट कर रहा है. அந்த மணவாட்டியினுடைய செய்தியை
நீங்கள் விசுவாசிப்பதின் பரிசுத்தாவியை பெற்றதின் முழுமையான அடையாளம் இந்த மணி நேரத்துக்கான செய்தியை விசுவாசிப்பது. देखो आप दुल्हन है इस घड़ी का संदेश को विश्वास करता है करके अगर प्रूफ करने के लिए उस समय का मैसेज में आप होना चाहिए. வெறும் அந்நிய பாஷை பேசுவதோ வெறும் தீர்க்கதரிசனம் உரைப்பதை மாத்திரமல்ல, அது அடையாளம் ஆகாது. देखो जो अन्य भाषा बातें करने से भविष्यवाणी करने से वो निशान नहीं है. சரியான ஒரு அடையாளம் இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நாம் விசுவாசிப்பது என்று. देखो सही निशान ये है उस समय का संदेश को पहचानना. அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் ஆஃப்மேன் ஓவியர் வரைந்த அந்த படத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மற்றவர்களே நான் குறை கூறவில்லை. इसके लिए मेरा जीवन पे देखेगा तो मैं वो ड्राइंग को जो सम्मान नहीं करता हूँ. मेरा लाइफ में ऐसा है, दूसरे को मैं गुनाह नहीं बताता हूँ. மற்றவர்களை நான் குற்றம் சொல்ல, என்னை நான் சரியாக நிறுத்த விரும்புகிறேன். दूसरे को मैं गुनाह बताना नहीं चाहता. நான் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கும்போது எல்லா விதமான அந்த சொருபங்களையும் அந்த படங்களை எல்லாம் பூவெல்லாம் வைத்து நான் வணங்கி இருக்கிறேன். क्योंकि रोमन कैथोलिक में जब भी मैं था तभी सारे मूर्ति को रख के मैं पूरा पूजा पाठ करता. மெசேஜில் வந்த பிறகு திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல, அவ்வளவுதான். अगर एंड टाइम मैसेज में भी वैसा ही कार्य में मैं प्रवेश करना नहीं चाहता हूँ. திரும்பவுமாக சொல்லுகிறேன், फिर से मैं वापस बोलता हूँ, நான் மற்றவர்களை குறை கூற விரும்பவில்லை. मैं दूसरे को गुनाह नहीं நாம் बताता. வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். मैं वचन को विश्वास करने நாம் பார்த்தோம், பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வரும் பொழுது शक्तिशाली दूध उतर के आने का समय தீர்க்கதரிசி அதை தெளிவாக சொல்கிறார். भविष्यवक्ता साफ साफ वहाँ पे बोलता है. வெளிப்படுத்தல் 10:1 படி देखो रेवलेशन 10:1 के हिसाब से அந்த பலமுள்ள தூதன் கிறிஸ்து என்று அழைக்கிறார். वो शक्तिशाली दूध मसीह है. அது மைட்டி ஏஞ்சல், वो मसीह है. அவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார்னு சொல்றார். वो स्वर्ग से उतर के आ रहा है. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையும் जो भविष्यवक्ता बोला हुआ जो शब्द இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தை இணைத்து பார்ப்போமானால் पहला तेसलोनिकैयर 4 और 13 को देखेगा तो கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் प्रभु खुद जो दुधारी के साथ பிரதான தூண்டுடைய சத்தத்தோடும் जो स्वर्गदूत के आवाज के साथ தேவ எக்காலத்தோடும் परमेश्वर का जो दुधारी के साथ வானத்திலிருந்து இறங்கி வருவார். आकाश से उतर के आएगा. பாருங்கள், இந்த பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். देखो ये शक्तिशाली दूध स्वर्ग से उतर के आ रहा है. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். स्वर्ग से उतर के आ रहा है. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தியிலே देखो आकाश का स्वर्ग रोगन होगा वो मैसेज में देखेगा तो தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 10:1 भविष्यवक्ता ने रेवलेशन 10:1 को வெளிப்படுத்தல் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தையும் पहला तेसलोनिकैयर 4:14 को भी அவர் இணைத்து காண்பிக்கின்றார். वो जॉइंट करके दिखाता है. ஆகையால் இந்த வசனத்தின் நிறைவேறுதல் என்பதை தீர்க்கதரிசி தெளிவாக கூறுகிறார். देखो इस वचन पूरा हो गया करके उसने बताता है. எப்பொழுதும் ஒரு காரியத்தை கவனிங்க, देखो हमेशा एक कार्य को देखो. தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. देखो जब भी परमेश्वर एक कार्य को बताने का समय वो भविष्यवाणी हो जाता है. அது நிறைவேறும் சமயம் வரும் பொழுது அது தரிசனமாகவே இருக்கிறது. वो देखो पूरा होने का समय वो दर्शन बन जाता है. நம்முடைய தீர்க்கதரிசி பிரணாமுக்கு சிறு வயதிலிருந்தே அவர் ஆவியானவர் அவரோடு பேசினார். தீர்க்க தரிசனங்கள் அவருக்காக உரைக்கப்பட்டது. देखो भाई ब्रनाम के साथ से बचपन से लेके पवित्र आत्मा परमेश्वर का आत्मा उनको चला रहा था. என்று अनेक காரியங்களே அவருக்கு தரிசனங்களாக காண்பிக்கப்பட்டது. कुछ कार्य उनको दर्शन दिखाई पड़ा. பரிசுத்த பவுல் சொன்ன இந்த வேத வாக்கியம் 1 தெசலோனிக்கேயர் 4:16 दो पौल ने बोला हुआ ये जो पहला तेसलोनिकैयर 4 अध्याय 16वां वचन के अनुसार பவுல் அப்போஸ்தலன் ஒரு முதலாம் சபையினுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். पौल ने पहला कलीसिया का एक भविष्यवक्ता था. அவன் அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, वो केवल प्रेरित नहीं है, ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். वो जो भविष्यवक्ता भी था. ஆகையால் 1 தெசலோனிக்கேயர் 4:16 जो पहला तेसलोनिकैयर 4:16 में ஒரு தீர்க்க தரிசன செய்தி, वो भविष्यवाणी का एक संदेश है. இப்பொழுது பாருங்கள், யோவான் பத்ம தீவில் இருந்த பொழுது देखो जो जोवान जो बत्मी द्वीप में था தரிசனமாக பார்க்கிறான். वो दर्शन देखने लगा. அந்த தரிசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. वो दर्शन ही है. रेवलेशन पूरा किताब लिखा हुआ है. ஆனால் அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது दूसरे बातें को अपन देखते समय சகோதரனுடைய பிரணாமுடைய நாட்களிலே वो भाई ब्रनाम के समय पे அது நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். वो पूरा वो हो रहा है करके बोल रहा है. தீர்க்க தரிசனம் भविष्यवाणी தரிசனம் दर्शन நிறைவேறுதலாக இருக்கிறது. वो पूरा होने का समय हो गया है. ஆகையால் தான் வெளிப்படுத்தல் 10:1 1 தெசலோனிக்கேயர் 4:16 இணைக்கின்றார்.
रेवलेशन 10:1 और थेसलोनिकर 4:16 को भी इंडिकेट நாம் करता है। ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியில் நாம் பார்ப்போமானால் அங்கு தெளிவாகவே அவர் சொல்லுகிறார். देखो जो आकाश में उठा लेने जाने का मैसेज में भाई ब्रनाम में बताया है। ஆகையால் முதலாவது வருகையிலே அவர் செய்யக்கூடிய ஊழியம் पहला आगमन में वो करने वाला सेवा அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துதல், वो अनुग्रह का जो कार्य को प्रस्ताव किया था, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குதல், जो दिल टूटा हुए लोगों को चंगाई करना, அப்படி अनेक காரியங்களை அவர் செய்கிறார். बहुत सारा दया का कार्य वो कर रहा था। இரண்டாம் வருகையின் போது लेकिन जो दूसरा आगमन में வெளிப்படுத்தல் 61 1ஆம் வசனத்தின்படி, जो வெளிப்படுத்தல் 61:1 மன்னிக்கும் ஏசாயா 61:1 ஏசாயா 61:1 पहला वचन, அதுல அதாவது நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் அப்படின்ற இரண்டாவது பாகம் இருக்கிறது. अपना परमेश्वर न्याय को पूरा करने वाला करके एक लाइन है। கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பித்து परमेश्वर का आत्मा नम्रता में है करके கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், परमेश्वर का अनुग्रह का वर्ष को पूरा करने के நம்முடைய लिए தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் अपना प्रभु का जो न्याय का समय को पूरा करने के என்னை लिए அனுப்பினார் என்று அங்கு எழுதியிருக்கிறது. मुझे भेजा है करके वहां पे लिखा है। பாருங்கள், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. ऐसा एक भविष्यवक्ता था। அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். वो भविष्यवक्ता जो बोला है वो पूरा होना है। ஆனால் லூக்கா 4:17 जो लूका 4:11 में அதிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது उसमें से पढ़ने का समय அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். वही ஏசாயா का किताब को वहां पे पढ़ने लगा। ஆனா கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் वो प्रभु का अनुग्रह का वर्ष को पूरा करने के लिए என்னை அனுப்பினார் என்று சொல்லி मुझे भेजा है करके बोल के இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்திலே நிறைவேறிற்று என்று சொல்கிறார். इस वचन अभी पूरा हो गया करके बोल दिया है। இரண்டாவது பாகத்தை வாசிக்கவில்லை. उसके नीचे का लाइन को उसने पढ़ा नहीं था। நம்முடைய தீர்க்கதரிசி அதை அப்படியே கூறுகிறார். वो अपना भविष्यवक्ता उसके बारे में बोल रहा है। அவர் ஏன் இரண்டாவது பாகத்தை வாசிக்கவில்லை? वो सेकंड लाइन को क्यों बोला नहीं? அது இரண்டாம் வருகையின் போது நடைபெறுகிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. क्योंकि वो दूसरा आगमन में होने वाला वो कार्य है। அதான் நாம் காலையில வாசித்தோம். இப்பொழுது अभी நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றார். न्याय का कार्य हो रहा है। அவர் தலையில நீதிபதிகள் அணிந்திருக்கிறது போல வெள்ளை டோப்பாவை அணிந்தது போன்று அவர் இறங்கி வந்திருக்கிறார். देखो वो जज के जैसे उसने सफेद एक बाल को पहन के बादल पे दिखाई पड़ा है। பாருங்கள், அவர் நீதிபதியாக இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். वो जज के जैसे उतर के आ रहा है। நாம் காலையில் அதை வாசித்து பார்த்தோம். अपन सुबह उसको पढ़ के பாருங்கள், இப்பொழுது அவர் அங்கே इसके लिए अभी वो उसने अभी वहां पे அவர் பிரதம நீதிபதியாக நின்று கொண்டு वो मिनिस्टर जो जज बन के அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவர் என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார். वही अल्फा ओमेगा आदि और अंत है। தீர்க்கதரிசி அதை இந்த மேகஸ்தம்பத்தை குறித்து பேசும்போது தான் அந்த காரியத்தை பேசுறார். जब भी भविष्यवक्ता ने बादल के द्वारा बातें करने का समय पे वो बातें सब बोल रहा है। இது வெறும் அடையாளம் மாத்திரமல்ல, ये केवल एक चिन्ह नहीं है। அந்த இரண்டாம் வருகையின் போது ये दूसरा आगमन में அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட பிற்பாகத்தை நிறைவேற்ற அவர் இறங்கி வந்திருக்கிறார்னு சொல்றார். देखो वो ஏசாயா का जो वचन में दूसरा भाग को पूरा करने के लिए वो उतर के आया है। அது நீதியை சரிக்கட்டும் நாட்களாக இருக்கிறது. वो न्याय को करने के लिए वो आने का काल है। காலையில் வாசித்தோம். सुबह अपन पढ़ा था। பாருங்கள், உலகத்துக்கு அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. देखो ये संसार के लिए वो न्याय का समय है। மணவாட்டிக்கு அது ஒரு கிருபையாக இருக்கிறது. वो दुल्हन के लिए वो अनुग्रह है। மணவாட்டி ஒரு காலம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டார்கள். दुल्हन कभी भी उसको वो न्याय में नहीं जाएगा। மணவாட்டி உலகத்தை நியாயம் தீர்ப்பாள். वो दुल्हन दुनिया को न्याय करेगा। ஆகையால் தான் நாம் யாரையும் நியாயம் தீர்க்க விரும்புவதில்லை. इसीलिए अपन किसी को न्याय करने के लिए नहीं सोचता हूं। ஒரு நாள் வரும், एक समय आएगा அந்த நீதிபதியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு वो धार्मिकता यीशु मसीह का सिंहासन में विराजमान இந்த होकर உலகத்தை நாம் நியாயம் தீர்ப்போம். इस दुनिया को अपन न्याय करने वाला है। 1 கொரிந்தியர் 6:2 அப்படி சொல்லுகிறது. पहला कोरिन्थियर 6 दूसरा वचन में लिखा है। ஆகையால் நாம் இன்னைக்கு யாருமே நாம் நியாயம் தீர்க்க போவதில்லை. इस दिन में अपन किसी को न्याय करने के लिए नहीं ஆனால் आया। வசனத்தை குறித்து தவறாக நாம சில பேர் இருந்தால், ஒருவர் பிரணாம் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார், பிரணாம் தான் மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். वचन को सुन के अगर मैसेज में अगर मिस्टेक होएगा तो कुछ लोग ऐसा बताते हैं ब्रनाम क्राइस्ट है करके, ऐसा कुछ है। நாம்
என்ன செய்கிறோம் என்றால் அதை திருத்த முயல்கிறோம், அவ்வளவுதான். देखो वो मिस्टेक को अपन सही करना चाहता है। நாம் அறிந்ததுக்கு நாம் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். देखो भविष्यवक्ता ने बोलते आपको जो सच्चाई मालूम है उसके बारे में आपको बताना है, ஆனால் நாம் யாரை நியாயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றார். लेकिन अपन किसी को न्याय करना अवश्य नहीं है। நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். भविष्यवक्ता बोलता है अपन जो गवाही से जीना ஆகையால் जीवन, பிரியமானவர்களே, இப்பொழுது வாசித்த அந்த வேத பகுதியில वो जो बाइबल का वचन के अनुसार அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது वो 7वें मोहर खुलने का समय पे அங்கு பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. स्वर्ग में लगभग आधा घंटा सन्नाटा हो गया है। அது ஏன் அமைதல் உண்டாயிற்று? क्यों वहाँ पे आधा घंटा सन्नाटा हुआ है? அதை குறித்து தீர்க்கதரிசி மிக அருமையாக சொல்லுகிறார். उसके बारे में भविष्यवक्ता सही से बता रहा है। பாருங்கள், देखो 7ஆம் தூதன் அல்லது முத்திரை திறக்கப்பட்ட போது பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. देखो 7वें दूत जो मोर को खोलते समय आधा घंटा जो सन्नाटा हो गया स्वर्ग में, என்ன சம்பவிக்க போகிறது என்பது அறிவிக்கப்படவில்லை. वो वहाँ पे क्या हो रहा है करके कुछ बताया नहीं गया। ஆனால் 6ஆம் முத்திரையின் கீழ் இந்த எக்காலங்கள் முழங்கின போது जो छठा मोर के नीचे ये दुधारी बजने का நமக்கு समय, தெரியும், 6 முத்திரைகள் உடைக்கும் பொழுது 6ஆம் முத்திரையின் கீழ் 7 எக்காலங்கள் முழங்கின. देखो 6 मोर खुलने का समय पे वो 7 मोर जो दुधारी அந்த बजने लगा। 7 எக்காலங்கள் மணவாட்டிக்கு அல்ல, அது யூதர்களுக்குரியது. वो 7 दुधारी जो यहूदी लोग के लिए है, दुल्हन के लिए ஆனால் नहीं। அது மணவாட்டியின் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தை அங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதுன்னு சொல்றார். देखो दुल्हन उठा लेने में जाने का करके वो इशारा दिखाता है। இன்னும் சொல்ல போனால் 6 எக்காலங்கள் முழங்கி விட்டது என்றே தீர்க்கதரிசி சொல்கிறார். देखो भविष्यवक्ता बोलता है 6 मोर का सारे कार्य हो चुका है। 7வது எக்காலம் மாத்திரமே முழங்கணும். 7वें जो दुधारी केवल बाकी है। 1,44,000 யூதர்கள் மீட்கப்படுவதற்காக ये 1,44,000 लोग वो छुटकारा पाने के लिए। கடைசியாக வெளிப்படுத்தல் 11:15 வசனத்துல रेवलेशन வெளிப்பட 11:15 11:15 रेवलेशन का 11:15 में 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 7वें दूध ने दुधारी बजा। உலகத்தின் ராஜ்யங்கள் हाँ? உலகத்தின் ராஜ்யங்கள் वो संसार का राज्य நம்முடைய கர்த்தருக்கும் अपना प्रभु को அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. उनका मसीह का राज्य बन गया है। அவர் தாமே ராஜ்யபாரம் பண்ணுவார். वही राजकरण करेगा। அவர் அப்பொழுது கர்த்தாதி கர்த்தா, वो प्रभु का प्रभु, ராஜாதி ராஜாவாக இருப்பார். वो राजा का राजा बन के रहेगा। இது எப்பொழுது நடக்கிறது? ये कभी होने वाला है। இது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். देखो ये दुल्हन को उठा लेने के बाद होने का कार्य है। ஆனால் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். देखो दुल्हन जाने का समय पे अपन जीवन अभी रहता है। பாருங்கள், இப்பொழுது நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசம் இன்னும் காணப்படவில்லை. देखो अभी उठा स्वर्ग होरन में उठा लेने में जाने में अभी अपने पास विश्वास नहीं है। அது தீர்க்கதரிசி பிரணாமே சொல்றாரு. भाई ब्रनाम वैसा बताता है। சுகமளித்தல் ஆராதனைக்கு கூட இன்னும் போதிய விசுவாசம் நமக்கு இன்னும் வரல அப்படிங்கிறார். देखो चंगाई पाने का विश्वास ही अभी तक अपन नहीं पाया। तो எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய விசுவாசம் இன்னும் பன்மடங்கு பெரியதாக அதிகமாக இருக்கிறது. देखो उठा लेने में वो विश्वास उससे भी बढ़कर है। அது இனிமேல் தான் நமக்கு வரப்போகிறது என்று கூறுகிறார். वो इसके बाद ही अपन को मिलने वाला है। ஆனா இதை புரிந்து கொள்ளாத अनेक சகோதரர்கள், इसको ना समझने वाले बहुत सारे भाई लोग, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் என்பது அதாவது சுகமளித்தலுக்கு அப்புறம் வரக்கூடியது. देखो जो चंगाई का विश्वास पाने के बाद उसके बाद जो उठा लेने का विश्वास अपने अंदर आता है। சுகமளித்தலுக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் கூட இல்லாத சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம். देखो चंगाई होने का विश्वास ही उनके अंदर नहीं है, फिर भी वो लोग बोलता है हम लोग जो उठा रैप्चर में चला गया। இது எப்படி பொருந்துகிறது? செய்தியோடு பொருந்தவில்லை. ये कैसा निर्णय होएगा? உண்மையாகவே உலகத்துல தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது देखो दुनिया में भविष्यवक्ता बोलने का மணவாட்டி மாத்திரம் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்றார். देखो दुल्हन ही ये दुनिया को जीत सकता எத்தனை है। தவறான போதகங்கள் வந்தாலும் சரி, कितना भी गलत उपदेश आएगा तो भी மணவாட்டி ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டாள். देखो दुल्हन कभी भी भरमाई में नहीं जाएगा। भरमाना சில பேர் முன்னால போகலாம், சில பேர் பின்னால வரலாம், कुछ அவ்வளவுதான். लोग आगे जा सकते हैं, कुछ लोग पीछे आ सकते அதான் हैं। மணவாட்டி மணவாட்டி தான். वो दुल्हन है। அவர்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்படவே மாட்டார்கள். वो लोग कभी भरमाएगा नहीं जाएगा। ஒரு சகோதரர் பேசும் பொழுது, एक भाई बताने का ஒரு समय ஊழியக்காரர் பேசும் பொழுது, एक सेवक ने मेरे साथ बातें की। திருநெல்வேலி மாவட்டமானது जो तिरुनेलवेली का डिस्ट्रिक्ट है, வஞ்சக போதகத்தின் ஹோல்சேல் மார்க்கெட் என்று பிரசங்கித்தார். वो जो भरमाने वाला जो होलसेल मार्केट है वो
நாங்க எந்த வஞ்சக போதத்தை பண்ணணும்னு எங்கிட்ட வந்து பேசணும். वो कौन सा ऐसा भरमाने वाला அப்படி सुसमाचार में அப்படி बताए, விமர்சனம் பண்ணக்கூடாது. वैसा बातें नहीं बोलना चाहिए. ஒன்று செய்யலாம், एक बता सकता है, தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து உங்க செய்தியை மட்டும் நீங்க எடுத்து பேசுங்க. भविष्यता का संदेश जो बोलता है उसी को आप बोल ஸ்டீபன் सकते பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அது செய்தியில இல்லைன்னு சொன்னீங்கன்னா அன்பு திருத்துகிறதுன்னு தீர்க்கதரிசி சொல்றார். देखो प्रेम है अपन को डांटता है. பாருங்கள், நாம் ஒருவருக்கு ஒரு பகையாளியும் அல்ல, எதிராளியும் அல்ல. देखो अपन सब एक विरोधी नहीं, अपने आपस में विरोधी लोग नहीं நாம் हैं. கிறிஸ்துக்குள் தான் இருக்கிறோம். अपन मसीह के अंदर ही है. நாம் ஒருவரில் ஒருவர் அந்த தெய்வீக அன்பை கொண்டிருப்போமானால் अपन एक दूसरे से ये प्रेम को अपने अंदर पाया அன்பு हुआ. ஒருவரை ஒருவர் திருத்துகிறது என்று தீர்க்கதரிசி சொல்றார். देखो प्रेम एक दूसरे को जो सुधारता है, அதுதான் நாம் செய்யக்கூடிய காரியம். वही अपन का करने का काम है. வாயில என்ன வந்தாலும் பேசிட்டு போறது சரியாகாது. अपने मुंह जबानी से बोलने वाला शब्द ये नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे भाइयों, இப்பொழுது நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். इस कार्य को अपन देख रहा है. அந்த பாருங்கள், இப்பொழுது அவர் 6ஆம் முத்திரையின் கீழ் இந்த எக்காலங்கள் முழங்கின போது ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து காட்சியில் தோன்றினார். देखो छठा मोर खोलने का समय मेमना ने वहां पे आके दिखाई दिया. அவர் கிருபாசனத்தை விட்டு வந்து விட்டார். वो कृपासन को छोड़ के आ गया है. அவருடைய மீட்பின் கிரியை முடிந்து விட்டது. उनका छुटकारा का सेवा खत्म हो गया है. இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் अभी जो रहने वाला आत्मा, பக்கம் 39 இருக்கிறது. बंधन में रहने वाला आत्मा, பக்கம் 39 அது குறித்து சொல்லுகிறார். उस संदेश में जो पेज नंबर 33 में लिखा है, கவனிங்கள், நாம் வாசித்த அந்த பகுதியை वो पढ़ा हुआ उस कार्य को, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது वो 7वें मोर को खोलने का समय பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம், स्वर्ग राज्य में आधा घंटा लगभग सन्नाटा. ஏறக்குறைய என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். लगभग देखेगा तो आधा घंटा, எக்ஸாக்ட்லி half an hour நை, half an hour இல்ல, वो बराबरी आधा घंटा नहीं है, அது ஏறக்குறை என்று சொல்லுது. लगभग हो सकता है, ऐसा है. பட் அது எங்க காண்கிறது என்றால் பரலோகத்தில். लेकिन वो कहाँ पे होता है? स्वर्ग में. பரலோகத்தில் தான் அரை மணி நேரம் என்பது சொல்றார். देखो स्वर्ग में ही वो आधा घंटा. ஆனா அந்த அரை மணி நேரம் என்பது என்னவாக இருக்கிறது? वो आधा घंटा क्या है? அது ஒரு நீண்ட காலமாகவே இருக்கிறது. தீர்க்கதரிசி இன்னொரு இடத்துல சொல்றார். वो भविष्यता बोलता है वो ज्यादा समय है करके बोल रहा है. அந்த 7ஆம் முத்திரை என்பது இன்றைக்கு கர்த்தருடைய வருகை மட்டுமல்ல, वो 7वें मोर केवल प्रभु का आगमन ही नहीं है, இப்பொழுது நடைபெறக்கூடிய ஊழியம் மட்டுமல்ல, अभी जो चल रहा है ये सेवकाई नहीं है, எடுத்துக்கொள்ளப்படுதல் மாத்திரமல்ல, वो जो उठा रैप्चर केवल नहीं है, அது 1000 வருஷ அறிவையும் வருட அரசாட்சியும் கூட முன்னறிவிக்கிறதாக இருக்கிறது. देखो हजार काल का जो राज्य को भी वो इंडिकेट करता है. 7ஆம் முத்திரையை நாம் முழுவதுமாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. देखो 7वें मोर को पूरा तरीका से अभी अपन नहीं 7ஆம் जाना முத்திரை है. ரகசியம் முழுவதும் எனக்கு தெரிந்துவிட்டு என்று யாரும் சொல்ல முடியாது. देखो 7वें मोर के सारे बातें ஏன்னா, मुझे அதை குறித்து पता நான் चल गया करके कोई बोल नहीं सकता है. அதை குறித்து நான் இங்கு குறிப்பு வைத்திருக்கிறேன். उसके बारे में यहाँ पे मैं जो पेज नंबर रखा है, 7ஆம் முத்திரையின் செய்தியிலே 7वें मोर के संदेश में 229வது பத்தியிலிருந்து 328 பத்தி வரைக்கும் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் வீடுகளில் சென்று வாசிங்கள். 229 से लेके 348 तक पेज में वो पूरा संदेश है. 328 328 229 to 328 ओके. இதில் அந்த அரை மணி நேரம் அமைதல் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் கூறுகிறார். देखो इसमें ये आधा घंटा का सन्नाटा के बारे में सारे बातें बोल रहा है. அப்ப அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு. उसमें एक बातें बोल रहा है. 7ஆம் முத்திரையில 3 பாகங்கள் அமைந்திருக்கிறதுங்கிறார். जो 7वें मोर पे 3 भाग है. அதுல ஒரு பாகத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு விவரிக்க முடியுமானால் விவரிக்கிறேன்னு சொல்றாரு. उसमें एक भाग के बारे में मैं अभी बता सकता है. மற்ற 2 பாகத்தை விவரித்தாரா என்பதை நாம் கூற முடியாது. देखो बाकी दूसरे बातें को उसने बताया कि अपन नहीं बोल सकता है. தீர்க்கதரிசி சொல்லாத காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. देखो जो भविष्यवक्ता नहीं बोला है उस बातें को अपन नहीं लेने का. அதனால தான் யாருக்கு எந்த வெளிப்பாடு வந்தாலும் அது செய்தியில் இருக்கிறதா என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். इसके लिए किसी को रेवलेशन मिलेगा तो वो संदेश में जाना चाहिए. தீர்க்கதரிசியின் செய்தியில் இருக்கிற அந்த குறிப்புகளை அந்த விளக்கத்தை தவிர வேறு எதற்கும் நாம் விளக்கம் கொடுக்க கூடாது. भविष्यवक्ता का संदेश का साथ में नहीं होगा तो कोई रेवलेशन नहीं बोलना चाहिए. தீர்க்கதரிசி பிரணாமுக்கு பிறகு தனிநபருடைய ஊழியம் கிடையாது.
भविष्यता ब्रनाम के अलावा और एक सेवका नहीं है। ஒரு மும்பையில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் பல வருடங்களாக ஊழியம் செய்கிறார், உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. बहुत सारा जो बड़ा सेवक अच्छा सेवा कर रहा है करके मैं सुना हूँ। ஒரு சமயம் एक समय पे மும்பை சென்ட்ரல் என்று நினைக்கிறேன், அந்த பக்கமாக मुंबई सेंट्रल में ஒரு சகோதரியுடைய வீட்டிற்கு நாங்கள் சென்றிருந்தோம். एक बहन के घर पे हम लोग गया था। எப்பொழுதும் அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஊழியக்காரர். वही मुझे बपतिस्मा दिया हुआ सेवक है। அந்த வீட்டிற்கு சென்ற பொழுது பிரதர் ஸ்டீபன் நீங்க ஒரு மெசேஜ் கொடுங்கன்னு சொன்னார். उस घर में जब भी गया था तभी भाई स्टीफन आप एक संदेश दो करके बोला। சரி, அவர் உட்கார்ந்து கொண்டார். वो நீங்க செய்து கொடுங்க, நான் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னேன். वो बैठ गया, मैं बोला आप से मैसेज दो, मैं बैठ जाता हूँ। இல்ல இன்றைக்கு நீங்க செய்து கொடுங்கன்னு சொன்னாரு. लेकिन उसने बोला आप दे आप दे। அப்ப நான் கடைசி மினிஸ்ட்ரி அப்படின்னு பற்றி ஒரு சின்ன செய்தி எடுத்தேன். तभी मैं जो आखिरी सेवकाई के बारे में बोलने लगा। லாஸ்ட் மெசேஞ்சர் மணவாட்டிக்கு, அதாவது எக்ஸெப்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தவிர மனித செய்தியாளர்கள் கடைசி வில்லியம் பிரணாம் என்று சொல்லி பிரசங்கித்தேன். देखो आखिरी जो संदेशकार में जो भाई ब्रनाम के वही लास्ट है करके मैं கடைசி மெசேஜ் என்பதும் தீர்க்கதரிசியுடைய செய்தி தான் மணவாட்டிக்கு என்றும் பிரசங்கித்தேன். आखिरी मैसेज बोलेगा तो वो दुल्हन के लिए करके मैं मैसेज दिया था। இனி ஒரு ब्रनाम का ही मैसेज है। दिस इज द लास्ट मैसेज. वही लास्ट मैसेज है। दिस इज ए लास्ट मैसेंजर. वही लास्ट जो मैसेज, he is the last messenger. वही लास्ट संदेशकार है। அவர் தான் கடைசி செய்தியாளன். वही आखिरी संदेशकार है। வேற இன்னொரு தனிநபருடைய ஊழியம் கிடையாது. और एक जो मैसेंजर कोई नहीं है। ஏனென்றால் அப்பொழுது இங்க இருக்கிற மும்பையில் இருக்கிற अनेक சகோதரருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? तभी ये मुंबई का सारे लोगों का विश्वास क्या था? 7 முத்திரைகள் வெளிப்பட்டு விட்டன. वो 7 मोर खुल गया है। ஆனா 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படவில்லை. 7 जो गड़गड़ा ओपन नहीं हुआ है। ஆனா ஜனங்களுக்கு செய்தியில வளர்ச்சி இல்லைன்னா ஆமேன் போட்டு போவாங்க. देखो संदेश के बारे में मालूम नहीं तो सब लोग आमेन बोल देगा। ஆனா என்னால ஆமேன் போட முடியல. लेकिन मेरे से नहीं हुआ आमेन बोलने के लिए। அந்த கூட்டத்தில் நான் பேசும் பொழுது இனி ஒரு செய்தியும் இல்லை செய்தியாளனும் இல்லை என்று பிரசங்கித்தேன். तभी मैं जो उस घर पे प्रचार करने का समय पे इसके बाद कुछ संदेशकार भी नहीं संदेश भी नहीं करके बोल दिया। அதனால இதுதான் கடைசி செய்தி என்று பிரசங்கித்தேன். इसीलिए यही आखिरी संदेश है। 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுவ தேவ ரகசியம் முழுமையா நிறைவேறிவிடும். देखो 7वां दूध का जो दूधारी के समय पे सारे गुप्त बात रिवील हो गया। இனி தனிநபர் ஊழியமே கிடையாது என்று பிரசங்கித்தேன். इसके बाद इसके अलावा एक मैसेंजर नहीं है। அப்பொழுது அந்த ஊழியரை கவனித்தேன். तभी वो सेवक को मैं देखा हूँ। சற்று நெளிந்தவாறே உட்கார்ந்து கொண்டிருந்தார். वो थोड़ा हिलने जैसे बैठा हुआ। அந்த சமயத்துல அந்த சபை மக்கள் எல்லாம் என்ன விசுவாசித்தார்கள் தெரியுமா? क्योंकि उस समय पे उस लोग क्या विश्वास करता था? 7 இடிமுழக்கங்களை வெளிப்படுத்துறதுக்கு பிரத்யேகமான ஒரு மனிதன் வர வேண்டும். ये 7 गड़गड़ा को प्रकट करने के लिए एक व्यक्ति का इंतजार में वो लोग था என்று விசுவாசித்தார்கள். वैसा विश्वास में वो लोग था। நாமெல்லாம் சின்ன பையன், हम तो छोटे हैं। நம்ம போய் செய்தியை சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. मैं जाके संदेश बताएगा तो कोई विश्वास नहीं करेगा। இன்றைக்கு ஒரு சிறு குழந்தை வார்த்தையை சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. देखो एक छोटे लोग भी हमको संदेश बोलेगा तो அது सुनने का है। அது வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் वो सचमुच वचन होगा तो ही। மணவாட்டி வார்த்தையின் பாகமாக இருக்கிறபடினால், क्योंकि दुल्हन एक वचन का भाग है। யார் வார்த்தை சொன்னாலும் அவர்கள் ஆமென் என்று எடுத்துக்கொள்வார்கள். देखो कोई भी वचन को बोलेगा तो उसको आमेन करके विश्वास சிறியவன் பெரியவன் என்ற காரியத்துக்கு இடம் இல்லை. छोटे बड़े का वो जगह यहाँ पे नहीं அந்த है। விசுவாசிகள் எல்லாம் 7 முத்திரைகள் வெளிப்பட்டுட்டு वो 7 मोर खुल गया है। 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படல. ये 7 गड़गड़ा ओपन नहीं हुआ है। தீர்க்கதரிசனுடைய செய்தியை நாம் பார்க்கும் பொழுது जब भी मैं भविष्यता का संदेश को देखा हूं, பிரணாமே भाई ब्रनाम ने 7 இடிமுழக்கங்கள் என்பது 7 गड़गड़ा जो है இடிமுழக்கங்கள் என்பதாக இன்னும் வெளிப்படவில்லையா? वो जो गड़गड़ा का हिसाब से இனிமேல் தான் வெளிப்பட வேண்டுமா என்று கேட்கிறார். इसके बाद वो ओपन होना का है। அப்ப தீர்க்கதரிசி சொல்கிறார், तभी भविष्यता ने बोला नो 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 नहीं नहीं नहीं। The 7 seals are the 7 thunders. वो 7 मोरे है 7
थंडर है, 7 முத்திரைகள் என்பது 7 இடிமுழக்கங்கள் தாமே. वो 7 मोहरी 7 थंडर है। அவ்வளவு தெளிவா செய்தியில சொல்றாரு. उतना साफ साफ उसने बताया இன்னைக்கு है। ஒரு குழப்பம் என்ன தெரியுமா? நான் சொல்லணும் தவறா நினைக்க கூடாது, நான் யாரையும் சுட்டி கேட்டு சொல்லல. इसमें गड़बड़ी क्या है मैं बताना चाहता हूँ, कोई गलती मत मानना। நம்ம தீர்க்கதரிசி செய்தியில இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, अपने भविष्यता का संदेश में रहने वाला செய்தியை தியானிக்கிறதுக்கு பதிலாக वो संदेश को ध्यान करने के अलावा யார் என்ன ரெவலேஷன் வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். किसी का भी रेवलेशन मिल गया तो वैसा ही स्वीकार करता ஆனா है, தீர்க்கதரிசி அப்படி சொல்லல. लेकिन भविष्यता वैसा बोला नहीं। தீர்க்கதரிசி எந்த வெளிப்பாடா இருந்தாலும் வேதத்தோடு ஒத்து பாருங்கள் என்று சொல்லுங்க. देखो हर एक रेवलेशन बाइबल के साथ जुड़ना चाहिए। என்னுடைய செய்தி வேதத்தோடு ஒத்து போகலன்னா தூக்கி தூர போட்டுருங்கிற. मेरा संदेश बाइबल के नहीं जुड़ेगा तो उठा के फेंक दो, ஏண்டா மணவாட்டி வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கார்கள். क्योंकि दुल्हन जो वचन में खड़ा है பாருங்கள், அப்படி ஒரு காரியம் வந்தது. वैसा एक कार्य आया था। ஆனா இப்பொழுது அந்த ஊழியம் என்பது கொஞ்சம் தடைபட்டு போய்விட்டது. वो जो सेवा अभी पूरा खत्म हो गया। யாரையும் குற்றப்படுத்த நான் விரும்பல, சொல்றேன். சூழ்நிலை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. देखो ऐसा ही पूरा काम हो रहा है। ஆகையால் இப்பொழுது நான் எதை பிரசங்கித்தாலும் நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. इसके लिए मैं जो कुछ भी बताता है उसके लिए आमेन मत बोलो। அது வேதத்தோடு செய்தியோடு இணைகிறதா என்றால் ஆமென் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது, தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருங்க. देखो मैसेज में और बाइबल में जुड़ना चाहिए। ஏதோ திருநெல்வேலியில இருந்து ஸ்டீபன் வந்தான். திருநெல்வேலி से स्टीफन आया है। இந்த மல்லாடு உரலத்துல வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போனான், அவ்வளவுதான். मलाड जो ओरलम में आके कुछ कुछ बोल के चला गया, ஏதாவது தூக்கி தூர போடப்பா, वो उसको उठा के फेंक दो। அப்படி போட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. वैसा फेंकेगा तो भी चलेगा। ஆனா பிரைடு மணவாட்டி जो दुल्हन है வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். वचन को विश्वास करने वाला होगा। என்னுடைய செய்தியில நான் எப்பொழுது பிரசங்கித்தாலும் எனக்கு எந்த வெளிப்பாடும் கிடையவே கிடையாது. देखो मेरे लिए कुछ रेवलेशन कुछ செய்தியில नहीं। ஆதாரம் இருந்தா பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். देखो ब्रनाम का संदेश में कुछ मिलेगा तो उसको बताएगा, नहीं तो இன்றைக்கு नहीं। அதுதான் காரியம். 7 இடிமுழக்கங்களை வெளிப்படலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். देखो 7 जो गड़गड़ा अभी प्रकट नहीं हुआ करके बोल रहा है, ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? लेकिन भविष्यता क्या बोलता है? 7 இடிமுழக்கத்தின் ரகசியம் जो 7 गड़गड़ा का जो रेवलेशन 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது. 7 मोर से मोर बंद हुआ है। முத்திரை என்பது வெளிப்பாகத்தில் இருக்கிறது. देखो जो मोरबंदी बाहर है, உள்ளே இடிமுழக்கங்களின் ரகசியங்கள் இருக்கிறது. जो अंदर गड़गड़ा का आवाज है, அந்த ரகசியங்கள் வெளிப்பட வேண்டுமானால் முத்திரையானது உடைக்கப்பட வேண்டும். देखो आवाज बाहर आने के लिए वो मोरबंदी टूटना चाहिए। முத்திரை என்பது குறித்து தெளிவா விளக்குறார் தீர்க்கதரிசி. देखो मोरबंदी क्या है करके साफ साफ बताता ஒரு है। வாகனத்துல எல்லா பொருட்களும் ஏற்றப்பட்டு அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு देखो एक लारी में सारे सामान चढ़ने के बाद में அந்த கதவை பூட்டிவிட்டு उस दरवाजे के बंद करके அந்த அரக்கு போன்ற ஒன்றை அங்கு அது சூடு பண்ணி அதில் வைத்து वो जो गवर्नमेंट का ये करके जो सील करके उसको सील करेगा, அதிலே அந்த முத்திரையை குத்தி விடுவார்கள். वो सील के ऊपर ये मोरबंदी करेगा, அதுதான் அந்த முத்திரைன்னு சொல்றாரு. वही वो जो मोर है। இத உடைச்சாச்சுன்னா உள்ள இருக்கிற பொருள் என்னன்னு தெரிஞ்சிடும். जब भी वो तोड़ेगा तो ही वो अंदर का कार्य मालूम होएगा। அத முத்திரைகளை உடைத்தா 7 இடிமுழக்கங்கள் உள்ள இருக்குங்கிறார். देखो ये मोरबंदी टूटेगा तो ही अंदर का आवाज को पहचान सकता அந்த है। இடிமுழக்கங்கள் மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை கொண்டு வரும். देखो वो गड़गड़ा का अंदर जो आवाज है वही जो दुल्हन को उठा लेने का जो मैसेज है उसमें। இப்பொழுது அதைத்தான் நாம் இப்பொழுது அசை போட்டு கொண்டு இருக்கிறோம். देखो अभी उसी को अपन जो चबाता है, ஜனங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக लोगों को जो रैप्चर का जो विश्वास को लाने के लिए இந்த இடிமுழக்கத்தின் 7 செய்திகளை ये 7 गड़गड़ा का जो ஜனங்களுக்கு நாம் பிரசித்துக் கொண்டே வருகிறோம். लोगों को अपन प्रचार कर रहा है। எதுவரைக்கும் பிரசங்கிக்க வேண்டும்? कब तक प्रचार करना है? மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட அந்த விசுவாசம் வரும் வரைக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். जब तक वह दुल्हन को वो जो रैप्चर का विश्वास आने तक। தீர்க்கதரிசி செய்தியில பாத்தீங்கன்னா जो भविष्यता का அந்த संदेश செய்தியில பேசுனது தான் இந்த செய்தியிலயும் பேசியிருப்பாரு. वो मैसेज में जो बताया वही इसमें भी बोला இந்த होगा। செய்தியில பேசினா இன்னொரு செய்தியில பேசியிருப்பாரு. यही कार्य को दूसरे मैसेज में भी बोला। திரும்ப திரும்ப அந்த செய்தியை பேசுவதற்கு காரணம் என்ன? वापस फिर के क्यों वो बताना चाहता है? மணவாட்டிக்கு விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக அதை वो दुल्हन को विश्वास को लाने के लिए ऐसा बताता है। இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். आज सेवक लोग यही कार्य को बोलना है। தனிநபர் ஊழியம் கிடையாது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள
சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. कुछ अलग लोग आके ये बताएगा सेवका करेगा नहीं ऐसा। மணவாட்டிக்கு ஒரு மகத்தான ஊழியம் உண்டு என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். देखो दुल्हन के लिए एक अच्छा सेवकाई प्रभु 7 முத்திரைகளின் பேரில் உள்ள கேள்விகளும் பதில்களும் 22வது கேள்வியில அதை சொல்றார். देखो 7 मोरबंदी का जो क्वेश्चन आंसर में 22वां पद में वो आंसर दिया है। சகோதரன் பிரணாமே, மணவாட்டிக்கு ஒரு ஊழியம் உண்டா? भाई ब्रनाम दुल्हन के लिए एक सेवा है क्या? நிச்சயமாக உண்டு. அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. सचमुच उनके लिए एक सेवा है, वही अभी चल रहा है। அந்த 22வது கேள்வியை நம்ம பார்த்தோமானால் वो 22वां क्वेश्चन को अपन देखेगा तो அது அப்போஸ்தலர்கள், वो प्रेरित लोग, தீர்க்கதரிசிகள், भविष्यवक्ता लोग, சுவிசேஷகர்கள், सुसमाचार, மேய்ப்பர்கள் என்ற விதமாக இருக்கிறது என்று சொல்கிறார். देखो चरवा उसी के बारे में वो बताता है। பாருங்கள், எந்த தனிநபரையும் அவர் சுட்டி காண்பிக்கவே இல்லை. देखो एक अलग व्यक्ति के इंडिकेट नहीं किया। யாராவது ஒரு தனிநபரை நாம் பின்பற்றுவோமானால் நாம் கண்டிப்பாக கிறிஸ்துவை விட்டு தூரமா போயிடுவோம். देखो एक अलग व्यक्ति के पीछे अपन जाने लगेगा तो मसीह के छोड़ के अपन दूर हो जाएगा। பிரியமானவர்களே, நான் தீர்க்கதரிசி செய்தியில இருந்து அங்க சொல்லுகிறேன். देखो भविष्यवक्ता का संदेश இப்பொழுது பாருங்கள், அவர் இறங்கி வந்து விட்டார். वो उतर के आ गया है। அவர் நம்மிடமிருந்து 7ஆம் முத்திரையின் ரகசியத்தை மறைத்து விட்டார். वो अपने पास वो सात मोरबंदी के बारे में, அவர் அதை வெளிப்படுத்தவில்லை. सातवां मोरे के बारे में बोलना बंद किया, नहीं बोला है। அதை அவர் வெளிப்படுத்தவில்லை. इसके लिए वो नहीं बताया है। ஒவ்வொரு நாளும் அங்கு நின்று கொண்டு ரகசியங்களை சொல்லிக் கொண்டே வந்தார். हर एक दिन वहाँ पे खड़ा होके गुप्त के बारे में बोलते आ रहा था। ஆனால் இதை ஒன்றை மாத்திரம் அவர் கூறவில்லை. लेकिन इस एक के बारे में वो कुछ भी बोला नहीं। பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. स्वर्ग में आधा घंटा सन्नाटा हो गया है, யாருமே அறியவில்லை. कोई भी नहीं जान सका। அது கர்த்தருடைய வருகை. वो सचमुच वो प्रभु का आगमन है। ஓ, அது இருக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். हाँ? அது இருக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். वो आप लोग बोलता है कि ये नहीं हो सकता है, ஆனா அது கர்த்தருடைய வருகை என்று தீர்க்கதரிசி சொல்றார். लेकिन भविष्यवक्ता बोलता है नहीं, वो प्रभु का आगमन है। சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், कुछ लोग क्या सोचता है, 2ஆம் வருகை 63ல வந்து விட்டது, उस जो दूसरा आगमन 63 में पूरा हो गया, எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். जो रैप्चर हो चुका है। தீர்க்கதரிசி அப்படி சொல்லல. लेकिन भविष्यवक्ता ऐसा नहीं बोला, பைபிளும் அப்படி சொல்லல. बाइबल भी ऐसा नहीं बोलता। 2ஆம் வருகையின் போது அவருக்கு ஒரு ஊழியம் உண்டு என்று ஏசாயா 61லியும் 2ஆம் வருகையின் போது ஒரு ஊழியம் இருக்கிறது என்று, दूसरा आगमन में उनके लिए एक सेवा है। அது ஏசாயா 61ல சொல்லப்பட்டபடி जैसे एसाया का जो दूसरा लाइन में लिखा हुआ, முதலாவது பாகத்தை அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். पहला जो अक्षर को पूरा कर दिया, 2வது பாகத்தை அவர் 2ஆம் வருகையின் போது நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறார். देखो दूसरा भाग में वो दूसरा लाइन को अक्षर को पूरा करने के लिए आया है, பட் எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னும் நடைபெறவில்லை. लेकिन रैप्चर अब तक हुआ नहीं है। அதற்கு தான் இப்பொழுது நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். उसी के लिए अपन तैयार हो रहा है। ஆரவாரம் என்ன செய்கிறது? जो दुधारी क्या करता है, மணவாட்டியை ஒன்று சேர்க்கிறது. दुल्हन को इकट्ठा करता है। இது தீவெட்டியை சரிப்படுத்தும் நேரமாக இருக்கிறது. ये मसाला को सही करने का समय है। மணவாட்டி பரிபூரணப்பட்டு கொண்டே வருகிறாள். देखो दुल्हन अभी जो तैयार होते आ रहा है, பரிபூரணம் அடையவில்லை. अभी पूरा तरीका से जो तैयार नहीं हुआ। பரிபூரணம் அடைந்து விட்டால் ராப்சர் ஆயிரும். देखो पूरा 100% परिपूर्ण हो गया तो रैप्चर हो जाएगा। ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே. वो जो पवित्र आत्मा का निशान उसने दिया है, நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரும் அவரே. अपन को तैयार करने वाला भी वही है। இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். अभी अपन को भी वो जो तैयार कर रहा है। இப்பொழுது தீர்க்கதரிசி செய்தியில சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நான் வாசிக்கிறேன். अभी जो भविष्यवक्ता का संदेश में जो அவர் बोला இறங்கி வரும் பொழுது மூன்றையும் அவரே செய்கிறார். देखो वो उतर के आने का समय वो 3 कार्य को उसी ने कर रहा है। இது எந்த வசனம்? 1 தெசலோனிக்கர் 4:16 வைத்து அவர் பேசுகிறார். पहला தெசலோனிக்கர் 4:16 का वचन கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டு சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். परमेश्वर प्रभु परमेश्वरी जो दुधारी के साथ स्वर्गदूत के साथ उतर के आ रहा है। வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை அதோடு கனெக்ட் செய்கிறார். रेवलेशन पहला अध्याय को भी इंडिकेट करता है। பாருங்கள், கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது முதலாவது ஆரவாரம் புறப்பட்டு சென்றது. देखो परमेश्वर उतर के आने का समय पे ஆரவாரம் என்பது ஜனங்களை ஒன்று கூட்டுவதற்கென்று அளிக்கப்படும் செய்தியாகும். देखो दुधारी जो है लोगों को जमाता है। இப்பொழுது தீவெட்டிகளை சுத்தப்படுத்தும் நேரம். अभी मसाला को जो सही करने का समय है। எழுந்து உன் தீவெட்டியை சரிப்படுத்து. आप खड़े होके आपका जो दिया को सही करो। இது 7ஆம் ஜாமத்தில் உரைக்கப்பட்டது. वो 7वां
समय पे वो बोला गया। பாருங்கள், ஏழாம் ஜாமத்துல தான் கர்த்தர் வருகிறார்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். देखो 7वें समय पे मसीह आ रहा है। ஆகையால் ஏழாம் ஜாமத்தில் மணவாளன் வருகிறார். 7वें समय पे जो दूल्हा आ रहा எழுந்து है, உன் தீவட்டியை சரிப்படுத்தி तुम जाके अपने मसाले को सही करो। புத்தியுள்ள கன்னிகள் அதற்கு கீழ்ப்படிந்தனர். जो புத்தியுள்ள கன்னிகள் அதற்கு கீழ்ப்படிந்தனர். शान्या कुमारी ने उसको तैयार होने के लिए खड़ा हो गया है। புத்தி இல்லாத கன்னிகள் கீழ்ப்படியவில்லை. जो मूर्ख कुंवारी लोग तैयार नहीं हुआ है, அவர்கள் கைவிடப்படுவார்கள். वो लोग छूट जाएगा। பாருங்கள், சிலருடைய தீவட்டிகளில் எண்ணெய் இல்லாமல் இருந்தது. कुछ लोगों का दिया में तेल नहीं था। தீவட்டியை சரிப்படுத்தும் நேரம். वो मजाला को जो सही करने का இது समय है। மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் நேரம். वो ये मलगिया 4 अध्याय का समय है। இது லூக்கா 17ஆம் அதிகாரத்தின் நேரம். ये लूका 17वां अध्याय का समय है। காலத்திற்கென்று வேதம் விளம்பியுள்ள தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம். देखो बाइबल जो भविष्यवाणी किया है वो पूरा होने का समय அது है। தத்துரூபமாக நிறைவேறுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள். वो देखो ये पूरा होने का कार्य को आप लोग देख रहा है। ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் பக்கம் 53 சொல்லுகிறார். जो रैप्चर का जो संदेश में कितना 53 पेज में लिखा है। ஆகவே इसीलिए அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு जब भी वो मोर बंद खुल जाएगा, தேவ ரகசியம் வெளிப்படுகையில் जो परमेश्वर का गुप्त बातें जान அந்த जाएगा, தூதன், वो दूध, அந்த செய்தியாளன் वो मैसेंजर, கிறிஸ்து கீழே இறங்கி வந்து वो मसीह उतर के आके தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் अपना जो पाव को पृथ्वी के ऊपर, சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். वो समुद्र के ऊपर रखता है। அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. उसके सर पे जो आकाश का धनुष था। பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகை நேரத்தில், जो शक्तिशाली दूध धरती पृथ्वी पे आने का इस समय पे, திரும்பமாக நான் சொல்லுகிறேன், फिर से मैं बताता हूँ, பலமுள்ள தூதன் जो शक्तिशाली दूध பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில், इस पृथ्वी पे आने का इस आगमन के समय पे, ஏனென்றால் மத்தேயு 24:37 வசனத்திலே அது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. जो मैथ्यू का 24वां अध्याय 31 वचन में, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ जैसे அப்பொழுது नोवा का समय पे हुआ था, लोत के समय पे हुआ था, वही बातें அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वैसा ही मनुष्य पुत्र का आने का समय पे भी होएगा। சில வேளையிலே லூக்கா 17ஆம் அதிகாரத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். कभी कभी अभी लूका 17वां अध्याय को पढ़ता है, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் விட்டு விடுகிறோம். मत्ती 24वां अध्याय को अपन छोड़ देता है। இங்கு வெளிப்படும், அதாவது லூக்காவில் வெளிப்படும் நேரம் என்று எழுதியிருக்கிறது. देखो लूका में प्रकट होएगा करके लिखा है, ஆனா மத்தேயுவிலே வரும் காலத்தில் என்று எழுதியிருக்கிறது. लेकिन கம்மிங் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. मैथ्यू में अभी आने वाला का समय करके लिखा है। சில பேர் சொல்லுவாங்க 2ஆம் வருகம் வந்துதான்னு சொன்னா நாங்க அப்படி சொல்றோம். ஏன்னா அவர் வரும் காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி அதை சொல்றார். அதனால நாங்கள் சொல்கிறோம். பட் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது என்று நாங்கள் ஒரு காலம் சொல்ல மாட்டோம். देखो वो आने का समय करके भविष्यता भी बोलता है, लेकिन रैप्चर पूरा हो गया करके मैं भी नहीं बोलता हूँ। ஆகையால் इसके लिए இந்த பலமுள்ள தூதன் ये शक्तिशाली दूत பூமிக்கு இறங்கும் जो धरती पे आने का समय, இந்த வருகை நேரத்தில் इस आगमन के समय पे, இந்த 7ஆம் தூதன் ये 7वें दूत பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். ये पहला ही वहां पे पृथ्वी पे खड़ा है। பாருங்கள், அப்பொழுது யோவான் ஸ்நானகன் இருக்கும் பொழுது கிறிஸ்து இறங்கி வந்தது போலவே, जैसे जॉन बपतिस्मा देने वाला ये धरती पे था, तभी मसीह उनके सामने था। 7ஆம் தூதன் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து இறங்கி வந்ததற்கு ஒத்திருக்கிறதுன்னு தீர்க்கதரிசி சொல்றார். ये 7वें संदेश कर प्रचार करने का उसी समय पे वैसा भी वही सेम टू सेम होएगा बोलता है। தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். देखो जैसे भविष्यता बोला है उसी बातों को आपके सामने रखता हूं। ஆனால் நான் முன்பு சொன்ன போல 7 இடிமுழக்கத்தின் ரகசியமானது நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. देखो जैसे मैं बोला था 3 जो गटगटा का कार्य वही अपन को तैयार कर रहा है। அதுதான் முடிவு காலத்துக்குரிய நேரமாக இருக்கிறது. वही जो आखिरी समय का समय है अभी। யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, जैसे जॉन बपतिस्मा देने वाला मैसेज देता था, அதே சமயத்தில் மேசியா வந்ததற்கு இது ஒத்திருக்கிறது. देखो उसी समय पे मेसिया ऑलरेडी वहां पे था। 7 முத்திரைகளின் செய்தியிலே பிளவு பக்கம் 123 நாம் வாசிக்க முடியும். 7वें मोर का मैसेज में इस कार्य को अपन पढ़ सकता है। அந்த 6ஆம் முத்திரையில் 7 எக்காலங்களுமே முழங்கின. वो जो छठा मोर में वो 7 मोर भी जो दुदारी बजा। 7 எப்பொழுதுமே பரம ரகசியம்தான்.
वो 7 मोरी परमेश्वर का जो स्वर्ग का अंद- गुप्त बातें है। அந்த ஏழாவதை கவனிங்கள், वो 7 को देखो, அதுவே முடிவு. उसी में पूरा आखिरी कार्य है, அது கர்த்தருடைய வருகை. वो प्रभु का आगमन है, பரலோகம் அமைதியாய் இருந்தது. वो स्वर्ग सन्नाटा हो गया है। அப்ப பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16 இணைத்து தீர்க்கதரிசி பேசுறார். वो जो पहला தெசலோனிக்கேயர் 4:16 को जॉइंट करके वो भविष्यता बोलना 1 चाहता है। தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்றும், जैसे पहला தெசலோனிக்கேயர் இறங்கி வருவார் என்றும், जो वो आएगा करके जैसे लिखा है, ஆனா வெளிப்படுத்தல் 10:1 சொல்லும் பொழுது அந்த 1 தெசலோனிக்கேயரை அப்படியே அதை செய்து இதை இணைத்து அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று கூறுகிறார். देखो वो रिलेशन 10 एक वचन, वो ये दोनों वचन को साथ में मिला के वो बोलना चाहता है। இப்பொழுது அவர் இறங்கி வந்தாலும் वो उतर के आएगा तो भी, हाँ वो उतर के आया, கவனிங்க, இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார் என்றால் वो अगर अभी उतर के आया तो உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறுவது இல்ல. वो सडनली रैप्चर नहीं होएगा, ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, क्योंकि भविष्यता ने बोलता இப்பொழுது இருக்கிற விசுவாசத்தை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. देखो अभी का विश्वास लेके अपन रैप्चर में नहीं जा அப்படின்னா सकता நாம है। எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி போயிருக்க முடியும்? अपन कैसा अपन रैप्चर हो सकता அவர் है? இறங்கி வந்த உடனே நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்லக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இல்லையே. देखो वो जैसा आया वैसा ही अपन रैप्चर में जाने का विश्वास अपने पास नहीं அது है। இனி வருகிறதா இருக்கிறது. वो इसके बाद वो आने वाला है। அந்த இடி முழக்கங்கள் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை நம்ம கொண்டு வரும்னு वो சொல்றாரு. गड़गड़ा का आवाज वो विश्वास को आपको दिलाएगा। இப்பொழுது கவனிங்கள், अभी ध्यान दो, அது கர்த்தருடைய வருகை. वो प्रभु का आगमन है। ஒரு முறைமே அசையவில்லை. देखो कोई भी हिला नहीं। இயேசு यीशु, நான் எப்பொழுது திரும்பி வருவேன் என்று பரலோகத்தில் உள்ள தூதனும் அறியான். देखो मैं कभी वापस आएगा करके அது स्वर्गदूत भी नहीं அது जानता। எந்த நேரம் என்று எனக்கு தெரியாது. वो कौन सा घड़ी कौन सा समय मुझे भी पता नहीं, தேவன் ஒருவர் மாத்திரமே அதை தம் சிந்தையில் ரகசியமாக வைத்திருக்கிறார். क्योंकि केवल परमेश्वर ही अपना कल्पना के अंदर उसको छिपा के रखा है। ஆகையால் इसीलिए 7ஆம் தூதன் 7वें दूत, அந்த முத்திரை திறக்கப்பட்ட போது वो 7वें मोर को खुलते समय பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. स्वर्ग में आधा घंटा सन्नाटा हो गया है। நமக்கு ஏற்கனவே தெரியும், अपन पहले से जानता है, இந்த மேக சம்பவம் இறங்கி வந்த பொழுது ये बादल उतर के आने का समय, அது வானத்தில் ஏறக்குறைய 28 நிமிடங்கள் நின்றது. देखो स्वर्ग में जो 28 मिनट, அது ஏறக்குறைய அரை மணி நேரம் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल में आधा घंटा का लगभग आधा घंटा लिखा है। தீர்க்கதரிசி அதை சொல்கிறார், ஏறக்குறைய 28 நிமிடங்கள் அது ஆகாயத்திலே நின்றதுன்னு சொல்றார். लेकिन भविष्यता ने बोलता है कि 28 मिनट तक वो அது அந்த அரை आकाश में दिखाई மணி दिया। நேரத்தை அப்படியே கம்பேர் பண்ணி சொல்றார் தீர்க்கதரிசி. वो आधा घंटा को ऐसा ही उनको उनसे मिला के वो बोलता है। ஆகையால் इसीलिए ஒவ்வொரு ரகசியங்களாக அவர் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். देखो एक एक गुप्त बातें को वो बताते आ रहा था। ஆனால் 7ஆம் முத்திரையை குறித்து சொல்லும் பொழுது लेकिन जब भी वो 7वें मोर के बारे में बताते समय பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்றுன்னு சொல்றார். स्वर्ग में आधा घंटा सन्नाटा हो गया है। இப்பொழுது 7ஆம் தூதன் பூமியில் இருக்கும் பொழுது अभी 7वां दूध पृथ्वी पे रहते समय அந்த செய்தியாளன், वो मैसेंजर, அந்த பலமுள்ள தூதன் वो शक्तिशाली दूध கீழே இறங்கி வந்திருக்கிறார். वो उतर के आ चुका है। பாருங்கள், देखो இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 7ஆம் தூதனின் செய்தி जो 7वां दूध का जो मैसेज, முத்திரைகளை திறக்கும். वो मोर बंदी को खोलेगा। அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வரக்கூடிய அதே நேரத்தில் 7ஆம் தூதனுடைய செய்தி முத்திரைகளை திறக்கும். वो जो शक्तिशाली दूध उतरते आते समय वो 7वें मोर खुल जाएगा। இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 7ஆம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல. वो 7वें दूध मनुष्य का पुत्र नहीं है। ஆம், ஆனால் அந்த தூதன் மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். लेकिन वो जो दूध है मनुष्य का पुत्र का जो प्रकट करेगा उनको। பட் பிரதர் பிரணாம் இஸ் நாட் தி சன் ஆஃப் மேன். वो जो ब्रनाम वो जो मनुष्य का पुत्र नहीं है, அந்த மனுஷகுமாரன் அல்ல. वो मनुष्य का पुत्र नहीं है ब्रनाम। பட் பிரணாம் இஸ் ஏ சன் ஆஃப் மேன். वो ब्रनाम एक एक ही मनुष्य का पुत्र है।
एक मनुष्य का पुत्र है। ஏ என்பதற்கும் தி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. देखो ए और दी का जो डिफरेंस है, மொழிபெயர்ப்பு கொஞ்சம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். जो अनुवाद करने का थोड़ा मिस्टेक होएगा तो भी प्रॉब्लम हो அந்த जाएगा। காலத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். பிரணாம் இஸ் நாட் தி சன் ஆஃப் மேன். वो அந்த மனுஷகுமாரன் அல்ல. ब्रनाम वो मनुष्य का पुत्र नहीं है, ஏ சன் ஆஃப் மேன். वो एक मनुष्य पुत्र है। ஒருபடி அதிகமா சொல்ல போனா अगर एक से ज्यादा बोलने का तो பிரணாம் இஸ் நாட் தி காட். ब्रनाम वो அந்த தேவன் அல்ல. वो प्रभु नहीं है, பட் பிரணாம் இஸ் ஏ காட். वो ब्रनाम ये परमेश्वर, छोटा छोटा खुदा। हाँ, அல்லேலூயா. हालेलुया। புரிந்து கொண்டீர்களா? பிரணாம் இஸ் தி கிரைஸ்ட், நாட் தி கிரைஸ்ட். ब्रनाम वो बड़ा प्रभु नहीं है, அந்த கிறிஸ்து அல்ல. वो मसीह नहीं है, பட் ஹி இஸ் ஏ கிரைஸ்ட். ये छोटा खुदा है। பாருங்களா? हाँ அவர் ஏ காட், ஏ கிரைஸ்ட், ஏ சன் ஆஃப் மேன். हाँ, ஒரு மனுஷகுமாரன், एक मनुष्य का पुत्र, ஒரு கிறிஸ்து, एक मसीह, ஒரு हाँ, ஆ, एक मनुष्य का पुत्र, ஒரு கிறிஸ்து. एक मसीह। அல்லேலூயா. हालेलुया। தெளிவாக புரியாம அது சொல்றாங்க. देखो उसके बारे में भी अपन को जानकारी होना बहुत, தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும் பொழுது என்னன்னா, நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல. लेकिन उसने बोलता है वो मैं नहीं हूँ, ஐ am not the son of man, लेकिन मैं वो नहीं हूँ, but I am a son of man. मैं ये मनुष्य का पुत्र है, एक मनुष्य का पुत्र है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு இந்தி மொழிபெயர்ப்பு எப்படின்னு புரியல. ஆனா இதை புரிந்து கொள்ளாம என்னன்னா, பிரணாம் வந்து தி என்ற வார்த்தை கொண்டு வந்துடுறாங்க. वो आज क्या करता है, लोगों ने ब्रनाम को दी के स्थान में खड़ा அதான் करता, அவரை வந்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். इसीलिए उनको यीशु मसीह का स्थान में ஆனா देखता। தீர்க்கதரிசி திஸ் இஸ் a wrong spirit. लेकिन भविष्यवक्ता बोलता है ये गलत आत्मा है, சபிக்கப்பட்ட ஆவின்னு சொல்றாங்க. ये श्रापित किया हुआ आत्मा है। நாம் ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள போறது இல்ல. अपन वैसा मैसेज को स्वीकार नहीं करेगा। சரி, இப்பொழுது கவனிங்கள் அருமையான உள்ளங்க. अभी ध्यान दो मेरे प्यारे भाइयों, இப்பொழுது இப்ப अनेक காரியங்கள் அங்கே இருக்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். अभी ஐ am not the son of man. मैं वो मनुष्य पुत्र नहीं है। சரி, இப்ப கவனிங்க. अभी ध्यान दो, யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து, देखो जॉन बपतिस्मा देने वाला ரெண்டு और பேரும் मसीह भी ஒருவர் சந்திக்கிறார்கள். वो एक दूसरे से मुलाकात करता है। தீர்க்கதரிசி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. भविष्यवक्ता एक पॉइंट को बोलता है, பாருங்கள், வார்த்தையின் கண்களும் जो वचन के आंखें, தீர்க்கதரிசியின் கண்களும் वो भविष्यवक्ता के आंखें ஒன்றை ஒன்று एक दूसरे से आपस में தண்ணீரில் சந்திக்கின்றன. वो पानी से मिलता है। இதே சம்பவம் மீண்டும் நடைபெறும். सेम थिंग वापस होने वाला है। இங்கதான் அநேகர் இடறி போனாங்க. इस जगह पे बहुत सारा இப்பொழுது தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன், अभी भविष्यवक्ता जॉन, வார்த்தை இயேசு கிறிஸ்து, वचन जो है यीशु मसीह है। இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார். यीशु मसीह जॉन के पास बपतिस्मा लेता है। பாருங்கள், வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறது. देखो हमेशा वचन जो है भविष्यवक्ता के पास आता है। அதை தீர்க்கதரிசி அடிக்கடி கூறுகிறார். ये बार बार भविष्यवक्ता बताता है। தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன், जो भविष्यवक्ता जॉन है, வார்த்தை கிறிஸ்து. वचन जो है ये मसीह है। அதே போன்று ஏழாம் தூதன் தீர்க்கதரிசி, वो जो सातवें दूत भविष्यवक्ता है, வார்த்தை கிறிஸ்து. जो वचन जो है मसीह है। ஆனால் இங்குதான் எங்கள் திருநெல்வேலியில ஒரு தவறான கோட்பாடு எழுகிறது. देखो यही है तिरुनेलवेली में एक गलत कार्य है। திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் வஞ்சகர்கள் அல்ல. वो सारे जो तिरुनेलवेली सब लोग भरमाने वाला नहीं है, அங்கேயும் மணவாட்டி இருக்கிறார்கள். वहाँ पे भी दुल्हन है। எங்கு பாவம் பெருகிட்டோ, कहाँ पे जहाँ पे पाप बढ़ गया है, அங்கு கிருபை பெருகிட்டு. वहाँ पे अनुग्रह बढ़ गया है। அதனால ஒட்டுமொத்த திருநெல்வேலியை குறை சொல்லக்கூடாது. सारे तिरुनेलवेली लोगों को गलत मत सोचो। ஒரு சிலர் மும்பையில அந்த தவறான போதகத்துல இருக்கலாம். कुछ लोग ये मुंबई में वो गलत मैसेज में हो सकता है। அதற்காக மும்பை முழுவதும் நாங்கள் குற்றம் சாட்டுவதா இருந்தால் அது சரிப்படுமா?
इसके लिए पूरा मुंबई लोगों के ऊपर गलती बता सकता है क्या? இந்த மும்பையில மணவாட்டி இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ये मुंबई में दुल्हन लोग है करके मैं विश्वास करता हूँ. விசுவாசிக்கலாமா? आप लोग? ஆமென். आमीन. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करेगा. ஆகையால் பிரியமானவர்களே, इसके लिए प्यारे भाइयों, அதை சரியாக நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. देखो सही से अपन को पहचानना है. இப்பொழுது பாருங்கள், ஏழாம் தூதன், सातवें दूत கிறிஸ்து, मसीह, இது ரெண்டு பேரையும் பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, ये दोनों को देखे भविष्यवक्ता ने बोलता है, இவ்விருவரும் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? ये दोनों कौन है करके अभी आप लोग पहचाना है क्या? யாரெல்லாம் இவ்விருவர், 2 persons, ये दो लोग कौन है? देखो, இந்த ரெண்டு பேரும் யாரு? ஒன்று ஏழாம் தூதன், एक सातवें दूत, இன்னொன்று கிறிஸ்து. एक मसीह है. அது யோவான் சானகனை போன்று, ஒன்று யோவான் சானகன், இன்னொன்று கிறிஸ்து. एक तो जॉन है, एक तो मसीह है. ஆனா இங்க வந்து சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது இவ்விருவரும் யார் என்று இப்பொழுது என்ன சொல்றாரு, இவ்விருவரும் யார் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ये दोनों कौन है करके आप लोग पहचाना है क्या? அதுதான் இதுவரை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத, ये वही है. ये दोनों के बारे में आपको समझने में கடினமான செயலாக இருந்து வருகிறது. वो बहुत कठिन लगता है आपको. தீர்க்கதரிசி தன்னுடைய சபைக்கு சொல்லுகிறார், देखो भविष्यवक्ता अपना कलीसिया के लिए ये मैसेज बोलता है. கடினமான செயல் எத்தனை பேர் தான் இதை புரிந்து கொண்டீர்கள்ங்கிறார். ये कठिन मैसेज को कितने लोग அவருடைய समझाए செய்தியை நேரடியா கேட்டவர்கள் கூட அநேகர் புரிந்து கொள்ளல. देखो दो कुल्ला मैसेज को भी बहुत लोग समझा नहीं था. அதனால தான் கேட்கிறார், நீர் தான் இந்த மனுஷகுமாரனா? इसके लिए बोलता है कि आप ही वो मनुष्य का पुत्र है, நீர் தான் அந்த கிறிஸ்துவா? आप ही मसीह है क्या? எத்தனை கேள்விகள் அங்கு கேட்கப்படுகிறது கவனிங்கள். देखो वहाँ पे कितना सवाल पूछा गया. அவருடைய சபை மக்களே அதை புரிந்து கொள்ள முடியல. उनके कलीसिया के लोग ही वो समझने में அது मुश्किल புரிந்து पड़ा. கொள்ள முடியாத கடினமான செயல் என்பதை தீர்க்கதரிசி சொல்றாரு. वो समझने में बहुत कठिन एक बातें है. ஆனால் ஏழாம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல. लेकिन सातवें दूत मनुष्य का पुत्र नहीं है. அவர் யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். वो कौन है करके लोगों को ये प्रकट करता है. இருவரும் யார் என்று உங்களுக்கு புரிகிறதா? इस दोनों कौन है करके आप लोग जान लिया. அது முதலாம் வருகையின் போது எப்படியோ அதே போலதான் இரண்டாம் வருகையின் போது இருக்கிறது. देखो पहला आगमन में जैसे जैसे हुआ था वैसा ही दूसरा आगमन में होने वाला है. கடைசி காலத்தின் ஆவின் அபிஷேகம் பெற்றோருள்ள ஒரு செய்தியிலே பக்கம் 91 அதை கூறுகிறார். आखिरी काल में जो आत्मा का अभिषेक पाया हुआ मैसेज में इस बातें को बोल रहा है. ஆகையால் இதை தவறாக புரிந்து கொண்டுதான் इसको गलत सोच के எப்படி யோவான் சானகனிடத்துல வந்து कैसे जॉन के पास आके கிறிஸ்து வார்த்தை வந்து ஞானஸ்நானம் எடுத்தாரோ, जो मसीह वचन आके बपतिस्मा लिया था, ஆகையால் தீர்க்கதரிசி பிரணாம் இடத்துல वैसा ही भाई ब्रनाम के पास சகோதரர் பாலாசிர் லாரி அவர்கள் சென்று वो जो पालाश्री लारी जाके ஞானஸ்நானம் பெற்றார்கள். वो बपतिस्मा लिया था. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், भविष्यवक्ता बोलता है வார்த்தையின் கண்களும் जो वचन के आके தீர்க்கதரிசியின் கண்களும் भविष्यवक्ता के आके ஒன்றை ஒன்று एक दूसरे से தண்ணீரில் சந்திக்கின்றன. वो पानी में मिलता है. இதே சம்பவம் மீண்டும் நடக்கும் என்று தீர்க்கதரிசி சொன்னது போல यही कार्य वापस होएगा करके भविष्यवक्ता बोला है. இப்பொழுது தீர்க்கதரிசி பிரணாமுடைய கண்களும் वो अभी भाई ब्रनाम का आंखें, பாலாசிர் லாரி அவர்களுடைய கண்களும் पालाश्री लारी का आंखें தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறும்போது சந்திக்கின்ற அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. वो पानी में बपतिस्मा में ये वचन पूरा हो गया है. தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து தாங்க அவங்க கொடுக்காங்க. देखो भविष्यवक्ता का संदेश ही ये गलत அங்கதான் இருக்கு. எங்க சர்ச்சில் இருந்து அரை மணி நேரம் கார்ல போனோம்னா அரை மணி நேரம் தான், பஸ்ல போனா 3/4 மணி நேரம், அவ்வளவுதான். हमारा चर्च में जाने के लिए आधा घंटा और पौना घंटा है. மணிஜோதி ஆசிரமம்னு சொல்லப்படுகிறதுக்கு 3/4 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல தான் நான் अच्छा உட்கார்ந்துட்டு இருக்கேன். हमारा चर्च से उनके आश्रम में जाने के लिए लगभग आधा पौना घंटा அது लगता है. வார்த்தைக்கு புறமாக இருக்கும்போது மணவாட்டி எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? ये ऐसा वचन का खिलाफ रहेगा तो दुल्हन कैसा जो रैप्चर में அதுதான் जाएगा. மணவாட்டி தவறான போதகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. देखो दुल्हन जो गलत उपदेश को स्वीकार नहीं करेगा. மத்தேயு 24:24 கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. देखो मत्ती 24 में लिखा है अरे, जो आखिरी में भरमाने वाला मसीह भाई लोग भविष्यवाणी करने वाला आएगा. அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். बड़े बड़े चमत्कार चिन्ह करेगा. தீர்க்கதரிசி சொல்றாரு, மணவாட்டி வஞ்சிக்கப்பட ஒரு காலம் வஞ்சிக்கப்பட முடியாது சொல்றாரு. कभी भी जो दुल्हन जो भरमाए में नहीं जाएगा. ஏங்க திருநெல்வேலியில் உள்ளவர்களாம் வஞ்சக போதர்களாங்க? क्या जो யோசிச்சு பேசணும். तिरनेलवेली वाला भरमाने वाला है क्या? ஹோல்சேல் மார்க்கெட்டாங்க?
वो जो भरमाने वाला मार्केट है क्या? ஹோல்சேல் மார்க்கெட்டு கிராஃபோர்ட் மார்க்கெட்டு தான் போகணும். होलसेल मार्केट है क्या वो? கத்தை சித்தமால் நாங்கள் போக வேண்டியது வரும். प्रभु का इच्छा होएगा तो हम लोग அதானே ஹோல்சேல் மார்க்கெட் அந்த சைடு தான் இருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் போயிருக்கிறேன். கத்திரிக்க பயப்படா. அதனால வார்த்தையை நம்ம படிச்சோம்னா அதுதாங்க அன்பு, அதுதான் திருத்துகிறதுங்க. देखो वचन को पढ़ना है, वो वचन ही अपन को प्रेम है, वही अपन को सुधारता है. நான் வார்த்தையில் செய்தியில் ஒருவேளை எங்கேயாவது தவறாக இருக்கக்கூடும். देखो मैसेज में और वचन में किधर भी मिस्टेक कर सकता है. எக்ஸாக்ட்லி ஐ ஆம் கரெக்ட் என்று நான் சொல்லவே மாட்டேன். लेकिन पूरा तरीका से मेरा सही करके मैं बोल नहीं सकता है. ஆனால் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். देखो विश्वास को शुरुआत करने वाला खत्म करने वाले को देख के मैं दौड़ रहा हूँ. ஒருவேளை சகோதர அன்பு என்று ஒன்று இருக்குமானால், अगर भाई के प्रेम चारा अगर एक होएगा तो நாம் அன்போடு ஒருவரை ஒருவர் திருத்த வேண்டும். अपन प्रेम के साथ में एक दूसरे को सुधारना चाहिए. பகை உணர்வு ஒரு காலம் வரக்கூடாது. अपने अंदर नफरती को पैदा नहीं करना चाहिए. ஆகையால் இங்கு அருமையான ஊழியர்கள் வந்திருக்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். इसके लिए यहाँ पे अच्छे सेवक लोग आया तो मैं बहुत Pastor बड़ा Stephen खुशी की बात है. பாஸ்டர் ஸ்டீபன் செண்டே அவர்கள் என்னை பார்த்த உடனே என்னை கரங்களை குலுக்கி அணைத்து கொண்டார்கள். देखो पास्टर सिंधे मुझे देख के तुरंत मुझे गले लगा के खुशी हो गया That है. is called godliness love. ये प्रभु का प्रेम है. ஆமென். आमीन. அதான் சகோதர ஒரு சிநேகமும் அன்புமாக இருக்கிறது. यही भाईचारा का प्रेम और जो है प्रेम है. நான் தவறா இருந்தா அவருக்கு திருத்துவதற்கு முழு உரிமையும் அவருக்கு இருக்கிறது. मैं गलत होएगा तो वो मुझे सुधारने के Stephen लिए brother. सारा राइट है उनको. ஸ்டீபன் பிரதர், நீங்க இப்படி பேசுனீங்க. स्टीफन भाई आपने ऐसे बातें आप தீர்க்கதரிசி இங்க ஒரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறாரு. भविष्यवक्ता ने इस जगह पे ऐसा बोला है. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. थोड़ा आप चेक करो. ஓ, நான் தாழ்மையா சொல்வேன், நல்லது ஐயா, नम्रता से मैं बोलूंगा सही. நான் கொஞ்சம் ओके ஆராய்ந்து ब्रदर, பார்க்கிறேன், கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறேன். कुछ मैं ढूंढ के देखता हूँ. நீங்கள் சொன்னபடியே சரியாகத்தான் இருக்கிறது. आप जैसे बोला वैसा सही है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் சொல்ல வேண்டும். प्रभु आपको आशीष करेगा करके அதுதான் बोलने. மணவாட்டியின் அடையாளம். यही दुल्हन का चिन्ह है. தீர்க்கதரிசி சொல்கிறார், எந்த கசப்பான வேரும் உங்களுக்குள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். कुछ भी कड़वापन आपके अंदर उगने के लिए आगे- छोड़ो मत. அதனால தான் தீர்க்கதரிசி பிரணாம் கூட சொல்றாரு, इसके लिए भाई ब्रह्म भी बोलता ஒருவேளை है, நான் எங்கேயாவது தவறாக இருப்பேன் என்றால், अगर मैं किधर भी गलती होएगा तो भी நீங்கள் என்னிடத்தில் அந்த தவறு எங்க இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுங்கள். अगर आप लोग मुझे बताओ वो गलती कहाँ है करके. நாம் ஒருமித்து இருந்து அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். अपन सब मिल के वो वचन को ढूंढेगा. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஆமென் என்று वो சொல்லுவோம். वचन क्या बोलता है उसको आमेन बोलेगा. அதுதான் பிரைடு. वही दुल्हन है. பிரைடுக்கு கௌரவம் இருக்காது, वो दुल्हन को जो घमंडी नहीं है, போட்டி பொறாமை இருக்காது. वो जो विरोधी ஓ, और कड़वापन, மணவாட்டிக்கு பரலோகத்துல மட்டும் பூரண அன்பல்ல, பூமியில இருக்கணும். वो जो स्वर्ग में जाने से यहाँ पे वो प्रेम होना चाहिए. That is called bride. यही जो परमेश्वर का दुल्हन है. I am believe it. நீங்க விசுவாசிக்கிறீங்க? मैं विश्वास करता Amen. हूँ. आमेन. Hallelujah. God bless you. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முடிக்கும் நேரம் வந்து விட்டது. मेरे प्यारे भाइयों, अभी खत्म करने का தீர்க்கதரிசி சொன்ன அந்த பாயிண்ட் மட்டும் நான் இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். भाई ब्रनाम का वो शब्द को बोल के मैं खत्म करता हूँ. ஆகையால் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 வைத்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, पहला तेसलोनिकेयर 4:16 को बोलने का समय पे சொல்றார் பாருங்க. இப்போ பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம், जो स्वर्ग का दूल्हा और पृथ्वी का दुल्हन को जो रहने का समय एक मैसेज है. அந்த செய்தியிலே இப்பொழுது நாம் காண போகிறோம். वो संदेश के अंदर जो लिखा है उसके बारे में देखेगा. தேவனுடைய முதல் வேதாகமம் வானங்களில் உள்ள வான ராசிகளாகும். देखो परमेश्वर का पहला जो शास्त्र है, जो आकाश का जो राशि है, அது தொடங்கப்பட்டு ஒவ்வொரு காலங்களிலும் ஓடுகிறது. देखो शुरुआत हो के वो लगभग जैसा ही चल रहा है. வான ராசியின் முதலாவது காணப்படுவது கன்னியாய் இருக்கிறது என்பதை கவனிங்கள். देखो आकाश राशि का इसमें पहला राशि है कन्नी राशि है. அவ்விதமாகத்தான் அவர் முதலில் வந்தார். उसी तरह वो पहला आया है. பாருங்கள், देखो முதலாம் வருகையிலே पहला आगमन में அவர் கன்னியின் மூலமாக வந்தார். वो जो कन्नी के कुंवारी के द्वारा आया था. முதலாம் வருகை என்பது எப்பொழுது ஆரம்பமாகிறது? देखो पहला आगमन कभी शुरुआत हुआ था. தீர்க்கதரிசி சொல்ற காரியத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். देखो भविष्यवक्ता जैसा बताता है अपन समझ लेगा. தீர்க்கதரிசி சொல்கிறார் 3 times he comes.
देखो भविष्यवक्ता बोलता है 3 बार वो आता है। The first coming, he is a mortal. वो देखो पहला आगमन जो मरियल के पास, The second coming of the rapture. देखो दूसरा आगमन जो है रैप्चर है। The third coming is a incarnate of God. देखो तीसरा जो आगमन में वो ओपन कमिंग है। முதலாம் வருகை ரத்தம் சிந்தி மரிக்க வந்தார். देखो पहला आगमन में जो बलिदान होने के लिए खून बहाने के लिए आया था। The first coming is a mortal to bleed in die. அதாவது ரத்தம் சிந்தி மரிக்க வந்தார். देखो खून बहा के बलिदान होने के लिए आया था। இரண்டாம் வருகையில दूसरा आगमन में அவர் எடுத்துக்கொள்ளப்பட வருகிறார். वो दुल्हन को वो जो रैप्चर लेने के लिए आ रहा था। அடுத்து மூன்றாம் வருகை என்பது மணவாளனும் மணவாட்டியும் 1000 வருஷ அரசாட்சிக்கு வருகிறார்கள். देखो तीसरा आगमन में जो दुल्हन और दूल्हा दोनों 1000 साल का राजकरण के लिए आ रहा है। இரண்டாம் வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. देखो दूसरा आगमन जो रैप्चर है वो सही है। 7 முத்திரைகளின் வெளிப்பாடுல 204வது முத்திரை 210வது வசனத்திலிருந்து அந்த பாராவிலிருந்து தீர்க்கதரிசி சொல்றார். जो 7 மூன்று வருகையை பற்றி சொல்றார். 7 मोरे का किताब में जो पेज नंबर कितना 210 210 से लेके बस आगे बढ़ रहेगा. आगे पढ़ते जाओ। अच्छा, அதுல எழுதி இருக்கிறது 3 முறை வருகிறார் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. उसमें लिखा है 3 बार वो आ रहा है करके। முதலாவது அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வந்தார். देखो पहला आगमन में जो खून बहा के बलिदान होने के लिए आया है। மனித மணவாட்டியை மீட்க வந்தார், ரத்தத்தினால மீட்க வந்தார். वो खून के द्वारा अपना दुल्हन को छुड़ाने के लिए आया था। நாம் கவனிக்க வேண்டும், முதலாம் வருகை என்பது அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்த சிந்தினதை மட்டும் நாம எடுத்துக்கொள்ள முடியாது. देखो वो पहला आगमन में जो क्रूस पे बलिदान होके रक्त लहू बहाया वही काफी नहीं। அந்த தூதர்களுக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் சொல்லும் பொழுது जो चरवा लोगों को स्वर्गदूत बताते समय கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். आज प्रभु परमेश्वर मसीह दावीद के शहर में जन्म हुआ है। அது லூக்கா 2:11 வசனம் அப்படி சொல்லுகிறது. लूका का किताब 2:11 में लिखा है। இதான் முதலாம் வருகை, அதுதான் முதலாம் வருகை. यही पहला आगमन है। அது என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரோ அது இன்னும் நிறைவேறல. किस कारण के लिए धरती पे आया है वो पूरा हुआ नहीं। ஆனா அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன். देखो लेकिन वो बोलता है ये पिता मैं आपका इच्छा पूरा करने के लिए मैं आ रहा हूँ। புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதுன்னு சொல்றார். जो किताब में मेरे बारे में लिखा है। ஆனா இப்பொழுது அவர் குழந்தையாகத்தான் வந்திருக்கிறார். लेकिन अभी देखेगा तो वो बच्चा है। பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லும்போது भविष्यवक्ता बोलते समय சூரியன் கிழக்கே குழந்தை பருவத்தில் உதிக்கிறது. देखो सूरज जो है कौन सा पूर्व से उगता है। மத்தியானத்திலே அது ஒரு வாலிபனை போல காணப்படுகிறது. बच्चा जैसा आता है और पश्चिम में एक வாலிபனை போல இது துப்பாருக்கு ஜவாப் बनता है. கிழக்கிலு மேற்கிலு முடிஞ்சது. நோ, அது கிழக்க முடிஞ்சது. இது மத்தியானம். துப்பாருக்கு ஜவாப் बनता है. वो सूर्य மத்தியானத்துல वो सूर्य दोपहर को जवान बनता है. दोपहर को वो जवान बनता है. मेरे को थोड़ा थोड़ा हिंदी मालूम है, लेकिन प्रिंच करने के लिए ज़्यादा नहीं आता है. माफ कीजिए. प्रेज गॉड. हालेलुया हालेलुया. ஆனா மாலை பொழுதிலே அது என்ன செய்யறது, வயதாகி போய் விடுகிறது. वो शाम के समय पे उसको उम्र होके वो चला जाता है. மறுபடி காலை வரும் பொழுது அது உயிர் தெழுகிறதுன்னு சொல்றார். जैसे सुबह हो गया तो वापस वो पुनर्दान होता है. தேவன் சிருஷ்டித்த எல்லாம் தேவனுடைய மகிமை, வானத்தின் மகிமை எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வானங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. देखो आकाश परमेश्वर ने जो सृष्टि किया है सारे सृष्टि परमेश्वर को महिमा करता है. சரி, இப்பொழுது நாம் வருவோம். अभी अपनाएगा. அவர் எப்படி கண்ணின் மூலமாக வந்தாரோ அதுதான் ஃபர்ஸ்ட் கம்மிங். देखो वो पहला जैसे जो कुंवारी के द्वारा आया है वही पहला आगमन है. ஆனா ஃபர்ஸ்ட் கம்மிங் இஸ் எ ப்ராசஸிங். அது என்ன ஆகிட்டு இருக்கு, குழந்தையா வந்ததிலிருந்து அது 12 வயசு ஆகும்போது தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறார். देखो वो पहला आगमन में वो जब भी 12 साल था वो
कलीसिया मंदिर में प्रचार कर रहा था। 30வது வயது ஆகும்போது ஞானஸ்நானம் பெறுகிறார். 30वां उम्र में वो बपतिस्मा लिया था। பின்பு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டு 40 நாட்கள் உபவாசம் பெறுகிறார். उसके बाद में जो आत्मा का द्वारा जंगल में जाके 40 दिन उपवास में था। இப்பொழுதுதான் அவருடைய ஊழியமே அங்க ஆரம்பமாகிறது. अभी अभी उनका सेवकाई यहाँ पे शुरुआत होता है। மத்தேயு 4:17 வசனத்துல मैथ्यू का 4:11 में மனம் திரும்புங்கள், मन फिरो, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. स्वर्ग राज्य निकट है। அப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். तभी प्रचार जो सेवकाई से शुरुआत करता है। கவனிங்க, அவருடைய ஊழியம் அங்க ஆரம்பித்து उनका सेवकाई वहाँ पे शुरुआत हुआ था। சரியாக 3.5 ஆண்டுகள் தான். कम से कम 3.5 साल ही था। தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் 3.5 hours, 3.5 ஆண்டுகள். देखो एक देखदारी के लिए 3.5 साल ही काफी है। இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் ஒரு மகத்தான ஊழியத்தை செய்து முடித்து அவர் முதலாம் வருகை நிறைவேற்றி செல்கிறார். देखो यीशु मसीह ने एक 3.5 साल एक देखदारी का सेवकाई करके वो खत्म करके चला गया। இப்பொழுது அவருடைய ஊழியமானது முதலாம் வருகையின் ஊழியம் நிறைவேற போகிறது. देखो पहला आगमन का सेवकाई पूरा होने वाला है। அவர் சுவிசேஷத்தை ரொம்ப தீவிரமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். वो जो सुसमाचार को बड़ा बहिंदर से बता रहा है। அப்பொழுது ஒரு சிலர் வந்து, तभी कुछ लोग आके, யோரோது உம்மை பிடிக்க கொலை செய்ய வகை தேடுகிறான், हेरोद तुमको मर्डर करने के लिए ढूंढ रहा है, எங்கேயாவது சென்று விடும், आप किधर भी भाग जाओ, எங்கேயாவது ஒளித்துக் கொள்ளும். किधर भी छिप जाओ। அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? तभी यीशु मसीह क्या बोला है? இன்று, इस दिन, நாளை, कल भी, நாளை மறுநாள், कल के बाद भी என்னுடைய ஊழியம் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கிறது. मेरा सेवकाई पूरा होने के लिए और 3 दिन है। இந்த 3 நாள் முடிவு வரைக்கும் இஸ்ரவேலில் எந்த தீர்க்கதரிசியும் அடிந்து போகிறதில்லை என்பதை நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னார். देखो जो ये 3 दिन पूरा होने से पहले कोई भी भविष्यवक्ता इस इजराइल में मरेगा नहीं करके वो लोमड़ी के जाके बताओ। சரியாக 3.5 ஆண்டுகள் அவருடைய ஊழியம் அங்கு நடைபெறுகிறது. देखो 3.5 साल के अंदर उनका सेवकाई पूरा हो गया था। ஆனால் முதலாம் வருகை ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக வந்தார் என்று தீர்க்கதரிசி சொல்றார். लेकिन पहला आगमन में लहू बहा के बलिदान होने के लिए वो आया था। ஆனால் நேரடியாக நமக்கு சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தி மரிக்கல. लेकिन जैसा यीशु मसीह पहला आगमन डायरेक्ट அது क्रॉस में नहीं குழந்தை गया। பருவத்திலிருந்து ஆரம்பமாகி வருகிறது. देखो बच्चा जन्म से लेके वो शुरुआत हुआ था। அவர் குழந்தையாக வந்த பொழுதே அதுதான் ஃபர்ஸ்ட் கம்மிங். देखो वो जो बच्चा जब ही जन्म हुआ था वही पहला आगमन है। அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 33.5 ஆண்டுகள் ஆகிறது. देखो वो सेवकाई पूरा खत्म होने के लिए 33 इयर्स हो गया है। இப்பொழுது சிலுவைக்கு சென்றார், तभी क्रॉस में गया, அறையப்பட்டார், वो जो रक्तम काटा सिंधिना, गया, रक्तम लहू बहाया, மணவாட்டியை மீட்டுக் கொண்டார், वो दुल्हन को छुड़ा लिया, அவருடைய சீசர்களை வரவழைத்தார், वो चेले लोग को बुलाया, உலகம் எங்கும் சர்வசிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், जाको सारे दुनिया में सुसमाचार பிதா फैलाओ, என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். जैसे पिता मुझे भेजा था तुम என்று लोगों को சொல்லிவிட்டு मैं। கடைசியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. जैसे उनके आंखें के सामने जो बादल उनको ले लिया था। The first coming is fulfilled. देखो पहला आगमन तभी पूरा हो गया था। முதலாம் வருகை நிறைவேறிவிட்டது. पहला आगमन पूरा हो गया है। முதலாம் வருகை குழந்தையில் ஆரம்பித்து पहला आगमन बच्चा से लेके சிலுவையில் ரத்தம் சிந்தி क्रॉस में लहू बहा के நம்மை மீட்டுக் கொண்டு अपन को छुड़ा के மேகங்களுக்குள்ளாக அவர் மறைந்து போனார். वो जो बादल में वो जो गायब हो गया, இப்பொழுது முதலாம் வருகை நிறைவேறிவிட்டது. तभी पहला आगमन खत्म हो गया है। அதே காரியத்தின் அடிப்படையில் उसी तरह का जो नेव के अंदर नेव में 1963 ஆண்டுல 1963 में கிறிஸ்து இறங்கி வந்து मसीह उतर के आके அவருக்காக வைக்கப்பட்ட அந்த 3 ஊழியங்கள், उनके लिए जो रखा हुआ 3 सेवा, ஆரவாரம், जो दुधारी, பிரதான தூண்டிய சத்தம், जो प्रधान जो दूध का தேவ आवाज, எக்காளம், परमेश्वर का, இந்த மூன்றையும் ये तीनों को भी அவரே இறங்கி வந்து वही खुद उतर के இதை आके செய்கிறவராக இருக்கிறார். इस कार्य को करने वाला है। இந்த டைம்ல அந்த ஊழியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. इस घड़ी में वही सेवा चल रहा है। ஆகையால் இந்த சம்பவங்களை பார்க்க வேண்டும். इसीलिए इस कार्य में ध्यान நான் रखना। எப்பொழுதுமே சொல்லுவேன், मैं हमेशा बोलता हूँ, ஆரவாரம் மணவாட்டியை ஒன்று கூட்டி அழைக்கின்றது. देखो दुधारी सभी लोगों को इकट्ठा करता है, लोगों को नहीं, दुल्हन को इकट्ठा करता है। दुल्हन
மணவாட்டியை ஒன்று சேர்க்க அழைக்கின்றது. देखो दुल्हन को इकट्ठा करता है. பிரதான தூண்டுடைய சத்தம், जो प्रधान जो दूध का आवाज, முதலாம் சபையின் கால செய்தியாளன் முதற்கொண்டு 7ஆம் சபையின் கால செய்தியாளனுக்கு செய்திக்கு கீழ்ப்படிந்து நித்திரையா இருக்கிற அந்த மணவாட்டியை உயிரோடு எழுப்புகிறது. देखो पहला जो मैसेंजर से लेके 7वें मैसेंजर का सारे लोगों को जगाता है. தேவ எக்காலம் உயிரோடு இருக்கிற மணவாட்டியை இமைப்பதிலே மர்வமாக்கி கொண்டு செல்கிறது. देखो परमेश्वर का दूधारी अपना दुल्हन को तैयार करके ले जाता है. ஒரு காரியம் रूपांतर करके. करके 7वां. जिला के ले जाता है. கவனிங்க. समझने वाले को इशारा काफी है. अपन सब मैसेज में है. ठीक है, वो समझेगा, ऐसा कुछ नहीं है, लेकिन मैसेज जगह चला जाता है वही. इधर गलत कर सकता है, लेकिन मैसेज डायरेक्ट लाइव जलता है. ठीक है, वो कोई बात नहीं है. अच्छा, ஒரு சொல்ல வந்தோம், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான், அதாவது நித்திரையா இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கக்கூடிய சத்தம். जो निद्रा में रहने वाले सारे पवित्र लोगों का. மூன்றாவதாக तीसरा जो बातें है, உயிரோருக்குடைய மணவாட்டியை கடை அந்த எக்காலம், தேவ எக்காலம், जिंदा ட்ரம்ப் ஆஃப் காட், த ட்ரம்ப் ஆஃப் காட், जो जिंदा देव कालम, जिंदा रहने वाला जो ट्रम्बट है, परमेश्वर का जो ट्रम्बट है, தேவ எக்காலம் உயிரோடு இருக்கிற மணவாட்டியை மறுரூபப்படுத்தி கொண்டு செல்கிறது. जो जिंदा रहने वाला दुल्हन को वो ट्रम्बट तैयार करके रूपांतर होके ले जाने वाला है. ஒரு காரியம் தெரியுமா? एक कार्य मालूम है क्या? ஆரவாரம் மணவாட்டிக்கு தான். जो आरवर्त दुधारी धन है, दुधारी जो वो दुल्हन के लिए है. பிரதான தூண்டுடைய சத்தமும் மணவாட்டிக்கு தான். वो प्रधान दूध का आवाज भी दुल्हन के लिए है. தேவ எக்காலமும் மணவாட்டிக்கு தான். परमेश्वर का जो एकाल वो भी दुल्हन के लिए है. இந்த தாபனத்துக்காரங்க 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கவே கூடாது. ये स्थापन वाला उनके लिए ये जो पहला तेसलोनिकैयर 4:16 पढ़ने का नहीं है. சரிதானா? ये सही है. அது மணவாட்டிக்கு தான் அந்த வார்த்தை. वो केवल दुल्हन के लिए रखा हुआ वचन है. ஆகையால் 3 காரியங்களை அவரே செய்கிறார். 3 कार्य को वो खुद कर रहा है. 3 காரியங்களும் மணவாட்டிக்கு தான். ये 3 कार्य दुल्हन के लिए ஆனா है. உலகத்தின் பேரிலே நியாய தீர்ப்பு விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு சிறுகிரிசி சொல்றார். लेकिन संसार के ऊपर जो न्याय गिर रहा இப்பொழுது है, உலகத்திலே நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார். ये संसार में जो परमेश्वर का न्याय गिर रहा है, ஆனா மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். वो दुल्हन को उठा ले रैप्चर के लिए तैयार कर रहा है. இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நான் சொல்லி முடிக்கிறேன். देखो अभी भविष्यवक्ता जो बताया था वो बोल के खत्म करता हूँ. வான ராசியின் முதலாவது காணப்படுகிறது கன்னியா இருக்கிறது. देखो आकाश का राशि में पहला कन्नी राशि है. அபிதமாகத்தான் அவர் முதலில் வந்தார். उसी तरह वो पहला आया था. வான ராசியில் காணப்படுவது லியோ, கடைசியில் காணப்படுவது லியோ என்னும் சிங்கமா இருக்கிறது. देखो आकाश का राशि में आखिरी में जो सिंगा का है, அது அவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கின்றது. वो उनका दूसरा आगमन को इशारा करता है. பரலோக மணவாளன், जो स्वर्ग का दूल्हा, பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம் என்ற செய்தியிலே ये जो पृथ्वी का दुल्हन का जो आने वाला समय का वो मैसेज में பக்கம் 76 पेज नंबर 76 में लिखा है. பாருங்க, முதலாம் வருகையில கண்ணின் மூலமாக வந்தார். पहला आगमन में जो कुवारी के द्वारा आया था. இரண்டாவது வான ராசியில் கடைசியில் காணப்படுவது லியோ என்னும் சிங்கமா இருக்கிறது. देखो दूसरा आगमन जो शेर के जैसे है, அது அவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. वो उनका दूसरा आगमन को इंडिकेट करता है. தயவு செய்து இதை உணர்ந்து கொள்ளுங்கள். कृपा से इनको समझ लो. இப்பொழுது நான் கூறப்போவது ஒரு உபதேசம். मैं अभी जो बोलने बताने का कार्य एक मैसेज है. தேவ ஒத்தாசையை கொண்டு அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். परमेश्वर का सपोर्ट लेके मैं उनको बताना चाहता हूँ. தேவன் தம்முடைய முதல் வேதாகமத்தை ஆகாயத்தில் परमेश्वर अपना पहला शास्त्र को आकाश में ராசிகள் என்ற விதமாய் எழுதினார்.
जो राशि के द्वारा लिखा था, அது கன்னி ராசியிலிருந்து ஆரம்பித்து சிம்ம ராசியில் முடிவடைகிறது. वो जो कुवारी का जो राशि से लेके शेर का सिंगा से खत्म होता है। தீர்க்கதரிசியினால நாம் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறோம். भविष्यवक्ता का द्वारा अपन जो शिक्षा தேவன் पाया, தம்முடைய முதலாம் வேதாகமத்தை ராசிகள் என்ற விதமாக வானங்களில் வைத்தார். परमेश्वर अपना पहला शास्त्र आकाश का राशि के द्वारा, இரண்டாவது உரைக்கப்பட்ட வார்த்தையானது எழுதப்பட்டு நம்மிடத்தில் ரிட்டன் வேர்டாக இருக்கிறது. लेकिन दूसरा आगमन का जो लिखा हुआ परमेश्वर का पवित्र वचन है, கடைசி நாட்களிலே ஸ்போக்கன் வேர்டாக இது நமக்கு கிடைக்கிறது. देखो आखिरी समय पे जो परमेश्वर का वचन के है उரைக்கப்பட்ட, அதனால் தான் தீர்க்கதரிசியிடத்திலே உம்முடைய செய்தியானது புதிய வேதாகமத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னார். इसके लिए उसने बोला कि जो तुम्हारा जो मैसेज है नया शास्त्र को लेके आता है। நம்ம யாரிடத்துல கொண்டு போய் செல்ல முடியும்? தீர்க்கதரிசியுடைய செய்தி புதிய வேதாகமம், वो भविष्यवक्ता का संदेश जो है नया बाइबल है, அது ஒரு அது புதிய பைபிள் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா? वो नया एक बाइबल है करके बोलेगा तो कोई स्वीकार करेगा? பட் அது செய்தி தான், செய்தியிலிருந்து ஒரு விளக்கம். वो मैसेज से लेके एक एग्जाम्पल है। ஆனா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார், அப்படி சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று கூட சொல்றார். भविष्यवक्ता बोलता है वैसा बोलने से कुछ गलती சரி, नहीं है, நாம அதை விட்டு விடுவோம் அப்படியே. वो उसको अपन ऐसे ही छोड़ देगा। நான் ஆறாவது ஏழாவது முத்திரைகளை அணுகும் போது, அந்த முத்திரை திறக்கும் போது वो छठा मोर और सातवें मोर के पास में जब भी जाता அந்த गया था, இடத்தின் ராசி அடையாளம் நண்டு ராசி என்ற புற்றுநோய் என்பதை காண்பீர்கள். तभी जो उस राशि का जो केकड़ा वो जो कैंसर का बीमारी के हिस्सा है, அந்த புற்றுநோய் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். वो कैंसर का जमाने पे अपन जीता है। அடுத்த முத்திரை, அதாவது ஏழாம் முத்திரை திறக்கும் போது जब भी सातवें मोर खुल जाएगा, அது சிம்ம ராசியாக வெளிப்பட்டு वो जो शेर के राशि में आके கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கின்றதா இருக்கின்றது. मसीह का दूसरा आगमन को इंडिकेट करता है। அவர் முதலாவது கண்ணின் வயிற்றில் தோன்றி पहला वो जो कुंवारी के गर्भ में उत्पन्न हुआ, பின்பு சிங்கமாக வருகிறார். फिर वो शेर बन के आ रहा है, அது அவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கின்றது. वो उनका दूसरा आगमन है। ஆகையால் இரண்டாம் வருகை நிறைவேறிவிட்டது என்று நாம் சொல்லுவோமானால் தவறு செய்கிறோம். अगर ऐसा बोलेगा तो दूसरा आगमन पूरा முதலாம் வருகை குழந்தையின் ரூபத்தில் வந்தது. पहला आगमन बच्चे से लेके आया था, அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து वो खून बहा के मर के जी उठ के மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். आकाश का बादल से उठा गया था। முதலாம் வருகை நிறைவேறிற்று. पहला आगमन हो गया था। இரண்டாம் வருகையிலே 1963 வருடத்திலே கிறிஸ்து இறங்கி வந்த பொழுது जो दूसरा आगमन में 1963 में उतर के இரண்டாம் आया, வருகையின் போது எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். वो दूसरा आगमन में उनके लिए क्या सेवा रखा गया है, அது இன்னும் उस सेवा को அது இன்னும் நிறைவடையவில்லை. वो अभी पूरा नहीं हुआ है, அது ப்ராசஸிங் என்ற நிலையில் இருக்கிறது, प्रोसेसिंग நடந்து கொண்டு இருக்கிறது. वो अभी चल रहा है। ஆனா ஒரு நாள் लेकिन एक दिन में கிறிஸ்துக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். मसीह के जो अंदर मरा हुआ पवित्र लोग को जिलाया जाएगा, உயிரோடு இருக்கிற நாமும் जो जिंदा है अपन भी அவர்களோடு கூட उनके साथों साथ மறுரூபம், ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி एक मिनट में रूपांतर होके ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். आकाश में उठा रैप्चर हो The जाएगा। second coming is the rapture. तभी ये दूसरा आगमन जो அந்த रैप्चर का இரண்டாம் வருகை 1963 ஆரம்பித்து जो दूसरा आगमन 1963 में शुरुआत हुआ, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட முடிவடைகிறது. जब तक जो दुल्हन को उठा रैप्चर होएगा तब तक वो पूरा होगा, அது வரைக்கும் இரண்டாம் வருகை முடிவடைவது இல்லை, நிறைவேறுவது இல்லை. तब तक वो पूरा नहीं हुआ है, वो पूरा அந்த नहीं हुआ है। முதலாம் வருகையின் போது என்ன நடந்ததோ அதே தான் இரண்டாம் வருகையின் போது நடக்கிறது. அதுக்கு ஒரு காலம், இதுக்கும் ஒரு காலம். देखो पहला आगमन जैसा हुआ था वैसा ही उनके लिए काल था, वैसा ही इसके लिए भी एक काल है। ஆகையால் இப்பொழுது மணவாட்டியானவள் என்ன செய்கிறார்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். इसके लिए अपन जो दुल्हन है अभी महिमा का ऊपर महिमा पाके रूपांतर, பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், भविष्यवक्ता बोलता ஒரு है நாள் வரும், एक समय आएगा அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவரை போன்ற ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு अपन हर एक व्यक्ति उनके जैसे महिमा का शरीर पाके நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்வோம். आनंद काल का जीवन में उनके साथ जीऊंगा। அங்கே
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிந்து மணவாட்டியின் கல்யாணம் முடிந்து वहाँ पे मेमना का शादी पूरा खत्म होके கல்யாண விருந்து நிறைவேறி वो जो मेमना का जो फेस्टिवल सब होने के बाद பின்பு மணவாட்டி அரண்மனையில் வைத்துவிட்டு जो दुल्हन को जो पैलेस में रखने के बाद யூதர்களுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தி விட்டு यहूदी लोग को आके अपन को प्रकट करके பின்பு மணவாட்டியோடு கூட 1000 வருஷ அரசாட்சிக்கு இந்த பூமிக்கு வருகிறார். उसके बाद जो दुल्हन को लेके 1000 साल राजकरण करने के लिए आ रहा है. மகிமையான சம்பவத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ये अच्छे मौके के आप लोग खो मत जाओ. அதனால செகண்ட் கமிங் என்பது தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த செய்தியின் அடிப்படையில் 63 ஆரம்பித்து எடுத்துக்கொள்ளப்படுதலோடு நிறைவேறுகிறது. देखो दूसरा आगमन 1963 से शुरुआत होके अपना रैप्चर होने तक तभी वो खत्म होएगा. எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். देखो रैप्चर हो गया करके बोलेगा तो वो गलत करता है. ராபோஜனம் தேவையில்லை என்று சொன்னாலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள். अगर प्रभु भोजन का अवश्य नहीं बोलेगा वो गलत है. உபவாசம் தேவையில்லை என்று சொன்னாலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள். ये उपवास का अवश्य नहीं वो गलत है. நம் சரீரம் மறுரூபம் அடையும் வரைக்கும் நாம் அதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. अपना शरीर रूपांतर होने तक उस कार्य को पालन करना है. The second coming is the rapture. ये दूसरा आगमन जो है जो रैप्चर है. முதலாம் வருகைக்கு ஒரு காலம் இருந்தது போல இரண்டாம் வருகைக்கும் ஒரு காலம் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிறது என்பதை தான் நாம் செய்தியின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். देखो पहला आगमन के लिए एक काल था वैसा ही दूसरा आगमन के लिए भी एक काल है. यही अपन समझ लिया. ஆகையால் நாம் தீர்க்கதரிசி சொன்ன அந்த செய்தியை விசுவாசித்து ஒரு நாள் ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். इसीलिए जो भविष्यता का संदेश को अपन सुन के एक दिन में अपन आकाश में उनको मिलेगा. We shall meet in the air. वो अपन मिलेगा जो आकाश में We उनसे. shall caught up in the air. वो अपन आकाश में उनको அப்பொழுது செகண்ட் கமிங் finished. उस समय जो सेकंड कमिंग पूरा होएगा. Amen. Amen. Praise Lord. God bless you. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். யாவரும் எழுந்திருப்போம். Please stand up. எல்லோரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சு முடிச்சிடலாமா? ஜெபிக்கலாம். प्रार्थना करेगा. அன்பின் பரலோக பிதாவே, मेरे प्यारे परमेश्वर प्रभु கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, प्रभु यीशु मसीह உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், आपको धन्यवाद करता हूँ, आपको महिमा देता உம்மை हूँ, வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். आपको जो बधाई देता हूँ प्रभु, आपको महिमा देता हूँ. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை தியானிக்கும்படி எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். इस दिन में आपका वचन को ध्यान करने के लिए अच्छा मौका दिया है, इसके लिए आपको धन्यवाद. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான சகோதரர் மார்க் அவர்களே உடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. इस जो मीटिंग को जो अरेंजमेंट किया है भाई मार्क, उनका परिवार को आशीष कीजिए. எங்கள் மத்தியிலே பிரயாசத்தோடு வந்த சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. हमारा बीच में प्रभु जो प्रयास करके यहाँ पे आके मैसेज सुना है, उनका हर एक व्यक्ति को आप आशीष कीजिए. விசேஷமாக எங்கள் மத்தியிலே विशेष करके अपने बीच में வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் சிண்டே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. अपना पास्टर स्टीवन सिंधे उनको आशीष कीजिए. அவருடைய மகன் பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. उनके बेटे जो पास्टर अरुण, उनको भी आशीष कीजिए. வயதான காலத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து इस ऊंचे उम्र में प्रभु आप सब शक्ति और सामर्थ्य देखे. இன்னும் உம்முடைய ஊழியத்தை பலத்தோடு செய்ய பலப்படுத்துவீராக. लगातार प्रभु आपका सेवा में लगा रहने के लिए आप शक्ति सामर्थ्य दो. நாங்கள் இப்பொழுது பிரிந்து எங்கேயாவது சென்று விடலாம், लेकिन प्रभु हम लोग अलग होके किधर भी जा सकते ஆனால் हैं. ஒரு நாள் நாங்கள் ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். लेकिन प्रभु एक दिन हम लोग उनको आकाश में मुलाकात करेगा. நாங்கள் எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே, हम लोग किधर भी हो सकता है प्रभु. நாங்கள் உம்மை ஆகாயத்தில் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு हम लोग आकाश में आपसे मुलाकात करेगा विश्वास के साथ. நாங்கள் இப்பொழுது பிரிந்து செல்கிறோம். अभी हम लोग अलग होता है. ஓ தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது जैसे भविष्यता बोलता है, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது உலகம் முழுவதிலிருந்து நடைபெறும் என்று சொல்லுகிறார். देखो रैप्चर जो है पूरा दुनिया में होएगा. ஆகையால் சரீர பிரகாரமாக நாங்கள் பிரிந்து செல்லலாம், जो अपन शरीर से हम लोग दूर दूर अलग हो सकता है. ஆனால் ஆகாயத்தில் நாங்கள் உம்மை சந்திப்போம். लेकिन आकाश में आपसे मुलाकात करते அப்பொழுது समय நாங்கள் அனைவரும் உம்முடைய மகிமையின் சரீரத்தை உம்மை போல பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். तभी हम लोग सभी लोग महिमा का शरीर को आपके जैसे पालेगा. இன்னும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அநேக ஊழியர்களையும்
और भी हमारे बीच में आए हुए हर एक सेवक को, விசுவாசிகளின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. विश्वासी लोगों को भी पिता परमेश्वर आप ஆம் आशीष கர்த்தாவே, दीजिए। இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ओ प्रभु, ये जो मीटिंग को अरेंजमेंट किया है, आपको धन्यवाद। நாங்கள் மறுபடியும் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கவும், फिर से हम लोग एक होके प्रभु का आराधना करने के लिए, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. परमेश्वर का वचन को ध्यान करने के लिए मदद कीजिए। சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். सारे जो स्तुति महिमा और गौरव आपको ही देता हूँ। எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. हमारा प्रभु यीशु मसीह के नाम से कबूल करता हूँ मेरे पिता परमेश्वर। ஆமென். आमीन। கடைசியாக பாஸ்டர் செண்டே அவர்கள் ஆசீர்வாத ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். आखिर में पास्टर सिंधे जी आके एक जो आशीष का प्रार्थना करेगा। अब हमारा प्रभु यीशु मसीह जो शांति का स्रोत है, जो आने वाला है, हाँ, उसकी शांति आंडवरे हमेशा हमेशा के लिए उसके बच्चों के साथ में, हर एक विश्वासियों के साथ में बनी रहे। आमीन। आमीन। प्रभु सभी लोगों को आशीष करेगा। प्रेज द लॉर्ड। हालेलुया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பாஸ்டர் ஸ்டீமன் திருநெல்வேலி.